எபிசோட் 111. ஜீவா எப்படி நவாப் கொடுத்த இந்த பெரும் தொகையை சில நிமிட சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என நினைத்துக் கொண்டிருக்க, நீங்க உண்மையா கிரேட் மாஸ்டர், உங்களுக்கு இந்த பணம் கொடுக்கறதுல தப்பே இல்ல. சிறிது அதிர்ச்சி தணிந்த பிறகு நவாப் ஜீவாவை பார்த்து மகிழ்ச்சியுடன் கூறினார். இவ்வளவு பெரிய நோயை மாஸ்டரால் எப்படி அவ்வளவு எளிதாக குணப்படுத்த முடிந்தது என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. ஒரு சில ஊசிகளை மட்டும் செலுத்தி குணப்படுத்திவிட்டார் என்று நவாபுக்குத் தோன்றியது. அதிலும் இதற்கு முன் இந்த கலையை நவாப் எங்கும் பார்த்ததில்லை. மாஸ்டரின் கலையின் ரகசியங்கள் யாருடைய புரிதலுக்கும் அப்பாற்பட்டவை. மாஸ்டரால் எப்படி இதையெல்லாம் செய்ய முடிந்தது என்று அவரால் அறிய முடியவில்லை. இல்லாவிட்டால் இவ்வளவு சுலபமாக இருந்திருந்தால் நாட்டின் தலைசிறந்த மருத்துவர்களால் கூட இந்த வேலையைச் செய்ய முடியவில்லையே. யாராலும் செய்ய முடியாத வேலையை மாஸ்டர் மிக எளிதாக செய்தார், அதுவும் சிறிது நேரத்தில். மாஸ்டரின் நிலை மற்றும் திறமை சாதாரண மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது என நவாபுக்கு தெளிவாகத் தெரிந்தது. இவரு என்ன சொல்றாரு என நினைத்து ஜீவா விழிகளை வெறித்தான். முதலில் நவாப் பணத்திற்காக தயங்குவார் என்று நினைத்திருந்தான் ஜீவா. இத்தனை சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாமல் இவ்வளவு பணம் செலவழித்ததாக அவர் கண்டிப்பாக நினைத்திருப்பார் என ஜீவா உறுதியாக நம்பினான். ஆனால் ஜீவாவின் சிந்தனைக்கு முற்றிலும் மாறாக நவாப் அவனை பெரியவராக கருதினார். அதனால் ஜீவா நிம்மதி பெருமூச்சு விட்டான். இருந்தாலும் பணத்தை அப்படியே வாங்கிவிட்டால் தவறாக சிலர் நினைக்கலாம் என நினைத்து மெல்ல குரலை உயர்த்தி பேசத் தொடங்கினான் ஜீவா. இது ஆரம்பந்தான். இன்னும் இவங்க கியூராக கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு சில மூலிகை தேவை. நான் அதையெல்லாம் வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்லி அனுப்புறேன் என்றான் நவாபை பார்த்து. கண்டிப்பா மாஸ்டர், உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் அது என் நல்லதுக்கு தான். நீங்க என்ன கேட்டாலும் நான் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுவேன் என சொல்லி நவாப் உடனே தலையை ஆட்டினார். பின் என்று சொல்லிவிட்டு அமைதியாக நின்றான் ஜீவா. நவாப் சிராஜ் ஜீவாவின் அமைதியை புரிந்து கொண்டு ஸ்ட்ரெச்சரை எடுத்துச் செல்லும்படி தனது வேலையாட்களுக்கு சைகை காட்டினார். பின் ஜீவாவை பார்த்து, அப்புறம் நான் கிளம்புறேன் மாஸ்டர், ரொம்ப நன்றி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என சொல்லிக்கொண்டு திரும்பினார் நவாப். ஆனால் வேலைக்காரர்கள் ஸ்ட்ரெச்சரை எடுத்துச் செல்வதற்குள் ஜாரா எழுந்து அமர்ந்தாள். ஜாரா மெதுவாக சிராஜ் என அழைத்தாள். அவள் எழுவதைப் பார்த்த நவாப் சிராஜ் வேகமாக அவள் அருகில் சென்று குனிந்து, ஜாரா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, எழுந்திருக்காத, படுத்துக்கோ எனக் கூறினார். அது தேவையில்ல, 6 மாசமா படுத்த படுக்கையாய் இருந்துட்டேன். இப்பதான் என் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு, நான் கொஞ்சம் நடக்கணும் என சொல்லி எழுந்து நின்றாள். ஜாராவின் உடல் இன்னும் பலவீனமாக இருந்த போதிலும் கணவரின் உதவியால் அவள் நடக்க அதிக சிரமப்படவில்லை. உடனே நவாப் சிராஜ் ஜீவாவை பார்த்து, இவர்தான் மாஸ்டர் இந்திரன், கிரேட் மாஸ்டர் டீச்சர், இவர்தான் உன்னை குணப்படுத்தினது என்றார். மாஸ்டர் இந்திரன், மாஸ்டர் டீச்சரா என்று ஜாரா ஆச்சரியமாக கேட்டாள். பின் அவள் விரைவாக குனிந்து, மாஸ்டர், என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி என்றாள் பணிவாக. பரவாயில்ல, இது சின்ன விஷயம்தான் என ஜீவா கூறினான். இருந்தாலும் இந்த நேரத்தில் அவன் சிகிச்சையில் வெற்றி பெற்றதை நினைத்து ஜீவா மனதுக்குள் ஆனந்த கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை ஜீவா முகத்தில் வரவிடவில்லை. இப்படி ஜீவா இயல்பாக இருப்பதை பார்த்ததும் அங்கு நின்றவர்கள் மேலும் வியந்தனர். உண்மையான மாஸ்டர் ஆசிரியர் இப்படித்தான் இருப்பார்கள் என நினைத்தனர். இவ்வளவு பெரிய சிக்கலை தீர்த்த பிறகும் அவர் எந்த பெருமையையும் அடையவில்லை, எந்த வெகுமதியையும் கேட்கவில்லை. அவர் மிகவும் எளிமையாக இருந்தார். மேலும் அவர் எவ்வளவு நல்ல மனிதர் என ஒவ்வொருவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. பின் நவாப் சிராஜ் தனது மனைவியை வெளியே தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அப்போது மோகன் நவாப் சிராஜ் கொடுத்த 10 நோட்டுக்கட்டு அடங்கிய பையை ஜீவாவிடம் கொடுத்தான். ஜீவா பணத்தை ஒரே பார்வையில் யூகித்தான். அந்த மூட்டையில் ஒரு கட்டில் 1 லட்சம் இருந்தது. மொத்தம் 10 கட்டுகள் இருந்தன. அதாவது மொத்தம் 10 லட்சம் ரூபாய். இவ்வளவு பணம் சம்பாதிக்க மாஸ்டர் அமித்தால்
எத்தனை பேரை ஏமாற்ற வேண்டியிருந்தது என்று தெரியவில்லை. இருந்தபோதும் இன்னொரு புறம் ஒரு முதுகலை ஆசிரியருக்கு ஒரு நாள் சிகிச்சைக்காக இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டதா? உண்மையிலேயே ஜீவாவுக்கு பயமாக இருந்தது. ஆனாலும் இது ஜீவாவுக்கு பெரிய மகிழ்ச்சியைத் தரவில்லை. ஏனென்றால் அவனுக்கு இன்னும் பணம் தேவைப்பட்டது. இதை நினைத்து ஜீவாவுக்கு தலை வலிக்க ஆரம்பித்தது. 10 லட்சம் என்பது பெரிய தொகை. ஆனால் அவனது தேவைக்கு முன்னால் அது மிகச் சிறியது. இந்த அளவு பணத்தை வைத்து அவன் வாங்க வேண்டிய மூலிகைகளில் பாதி கூட வாங்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க அவன் சிகிச்சையை தொடர வேண்டும். ஆனால் ஜாரா இப்போது நன்றாக இருந்தாள். விரைவில் அவளுடைய முழு பலமும் தன்னால் திரும்பி வரும். இத்தகைய சூழ்நிலையில் அவன் நீண்ட காலத்திற்கு சிகிச்சைக்காக நேரம் செலவழித்து மேலும் பணம் வசூல் செய்ய முடியாது. நவாப் சிராஜ் மனைவியோட நோய் குணமானதை பார்த்து இந்த ஊரே மிரண்டு போகப் போகுது. இந்த விஷயம் எல்லாம் சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்கள யாராலையும் சரி பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனா மாஸ்டர் ஒரு நிமிஷத்துல சரி பண்ணி எழுந்து நடக்கவே வச்சிட்டாரு. இன்னையிலிருந்து மாஸ்டர் தான் இந்த சிட்டியோட ஹீரோ என்று மோகன் மெதுவாக முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். மோகனுக்கு தன் எஜமானின் மேல் வைத்திருந்த மரியாதை மேலும் அதிகரித்தது. ஆனால் அவன் முணுமுணுப்பதைக் கேட்டு ஜீவா மேலும் மன உளைச்சலுக்கு ஆளானான். ஒரு கோடீஸ்வரனை சிக்க வைப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதற்காக அவன் கடுமையாக உழைத்தான். ஆனால் இதற்கு ஜீவாவின் தவறுதான் காரணம். நவாபிடமிருந்து மேலும் பணம் வாங்க முடியாமல் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டான். இந்த விஷயத்தை நினைத்து வருத்தமடைந்தான் ஜீவா. பரவாயில்ல, என்ன பண்றது, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல என நினைத்து ஆழ்ந்த மூச்சு விட்டான். இப்போது எவ்வளவு யோசித்தாலும் அது வீண்தான் என ஜீவாவுக்கு தெரியும். பின் அதையே நினைத்து வருத்தப்பட்டு என்ன பலன் கிடைக்கும் என நினைத்து அமைதியானான். பின் மோகனிடம், மோகன், இந்த மருந்தையெல்லாம் நோட் பண்ணிக்கோ என சொல்லி ஒரு தாளில் சில மூலிகைகளின் பெயர்களை எழுதி அவற்றை கொண்டு வரச் சொன்னான். அதிகாரப்பூர்வ வேதியியலாளராக இருந்தாலும் ஜீவாவுக்கு மருந்து தயாரிக்கத் தெரியாது. ஆனால் அதை ஒருமுறை மாய லைப்ரரியில் பார்த்துவிட்டால் சுலபமாக செய்ய முடியும். இப்போது ஜீவாவுக்குத் தேவை சில மூலிகை மட்டுமே என்பதால் மோகனிடம் இதை மட்டும் கூறினான். இந்த நேரத்தில் டீ ஸ்டாலில் ஒரு டேபிளில் தன் இடத்தை பிடித்து அமர்ந்து கொண்டிருந்தான் குகன். பின் டீ கடைக்காரரிடம் ஒரு நோட்டை கொடுத்துவிட்டு, பாஸ், இன்னும் ஒரு டீ கொடுங்க என்றான். இதோ இப்பவே கொண்டு வரேன் என கடைக்காரர் திரும்பினார். அந்த கடைக்காரருக்கு ஒரு 50 வயது இருக்கும். அவர் மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே குகன் முன் ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வந்தார். ஐயா, ஒன்னு கேட்கிறேன், எனக்கு சொல்லுங்க கொஞ்சம் என இயல்பாக கேட்டான் குகன். பங்களாவிற்கு எதிரே இந்த டீ கடை இருந்தது. அதனால்தான் டீ விற்பவரிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று குகன் நினைத்தான். கேளுங்க தம்பி, நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு பதில் சொல்லாம எப்படி என டீ கடைக்காரர் குகன் கையிலிருந்த மற்றொரு நோட்டை பார்த்து வழிந்து கொண்டு கூறினார். பணம் சம்பாதிப்பதற்காக பதில் சொல்லப் போவதில் என்ன பிரச்சனை என நினைத்து கடைக்காரர் ஆவலாக நின்றார். எனக்கு இந்த பங்களால இருக்கிற என பங்களாவை நோக்கி விரலை நீட்டி பேச ஆரம்பித்த குகன் சட்டென்று நின்றான். ஏனென்றால் அப்போதுதான் பங்களாவின் கேட் திறக்க ஆரம்பித்தது. என்னது, மோகன் மறுபடியும் வெளியே வராறு போல என யோசித்து பங்களாவின் வாயிலை உற்று நோக்கினான். மோகன் ஏதோ வேலை முடிந்து வெளியே வரவேண்டும் என்று நினைத்தான் குகன். ஆனால் சிறிது நேரத்தில் சற்று முன் உள்ளே சென்ற நவாப் சிராஜ் யாரையோ அழைத்துக் கொண்டு வெளியே வருவதை கவனித்தான். என்ன, நவாப் தான் வராரு? அவர் கூட வருது யாரு? அட, இவங்களா? நவாப் சிராஜோட மனைவியா அது என குகன் தன் உணர்வுகளை இழந்தது போல் முணுமுணுத்தான். அவன் இதயத் துடிப்பு நிற்பது போல் ஆனது. நவாப் சிராஜ் மனைவியை ஓரிரு முறை சந்தித்திருக்கிறான் குகன். அதனால்தான் அவனுக்கு அவளைப் பற்றி தெரிந்திருந்தது. நவாப் மனைவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஸ்ட்ரெச்சரில் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டாள். அதை தன் கண்ணால் தெளிவாகப் பார்த்தான் குகன். அப்புறம் எப்படி அவள் நடந்து வருகிறாள் என திகைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தான் குகன். என்ன நடக்குது அங்க? இதெல்லாம் உண்மையா நடக்குதா? டீ குடிக்கும்போது எனக்கு கனவு எப்படி வரும்? இது நிஜமேதான்
என நினைத்து கண் இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் குகன். சிராஜ் அலியின் மனைவி நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்பது குகனுக்கு உறுதியாகத் தெரியும். பிறகு எப்படி இது சாத்தியம்? கடவுளே, நாட்டின் சிறந்த மருத்துவர்களால் கூட அவளது நோயை குணப்படுத்த முடியவில்லை என குகன் கேள்விப்பட்டிருக்கிறான். இங்கே அவள் 10 நிமிடங்களில் நடக்க ஆரம்பித்தாள். இது என்ன வகையான மந்திரம்? இந்த காட்சியை குகன் தன் கண்களால் பார்க்காமல் இருந்திருந்தால் இந்த விஷயத்தை அவன் நம்பவே மாட்டான். இந்த நேரத்தில் குகன் குடும்பமான குரானா குடும்பத்தின் பங்களாவின் பின் வாசலிலிருந்து நடுத்தர வயதுக்காரர் ஒருவர் வெளியே வந்தார். அவர் கையில் தேநீர் கோப்பை இருந்தது. அவர் மெதுவாக நடந்து சென்று குளத்தின் அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். ஒவ்வொரு நாளும் மதிய உணவுக்குப் பிறகு இதுவே அவரது வழக்கம். எப்போதும் மதிய உணவுக்குப் பின் வந்து இங்கே அமர்ந்து புதினா டீயை நிம்மதியாக குடிப்பார். அவர் மிகவும் நிம்மதியாக இருந்த நாள் இதுவே. இங்கு யாரும் தனக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஒருவேளை சொந்த மகன் வந்தாலும் இங்கு வர அனுமதியில்லை. இவர் ஒரு காலத்தில் குரானா குடும்பத்தின் தலைவராவதற்கு அடுத்த வரிசையில் இருந்தார். இந்த நோய் இல்லாதிருந்தால் அவரும் ஒரு ஆளுமையாக மாறியிருப்பார். ஆனால் இப்போது இவர் பெயர் அளவில் மட்டுமே மூத்தவராக இருந்தார். அவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு காலத்தில் இருந்த சக்தி இப்போது இல்லை. இவர்தான் குகனின் தந்தை ராஜேஷ். பார்க்க வயதான முதியவர் போல் இருந்தாலும் பெரிய குடும்பத்திலிருக்கும் ஒரு கம்பீரம் தோற்றத்தில் தெரிந்தது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரது வலிமை மற்றும் நிலை மிகவும் குறைவு. மேலும் பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்ததால் அவரது அதிகாரம் ஏறக்குறைய போய்விட்டது. ஆனால் இப்போது கூட குறைந்தபட்சம் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரை மதிக்கிறார்கள். இப்போதும் மக்கள் அவருடைய உத்தரவை கொஞ்சம் முக்கியமாக கருதுகிறார்கள். இந்த காரணத்திற்காக அவரது தனிப்பட்ட நேரத்தில் யாரும் அவரை தொந்தரவு செய்ய துணியவில்லை. நாற்காலியில் தலை சாய்த்து கண்களை மூடினார். மேலும் யோசிக்க ஆரம்பித்தார். நான் தலைவரா இல்லைனாலும் இப்ப நிலைமை கொஞ்சம் என் கட்டுப்பாட்டுல இருக்கு. அது கொஞ்சம் இருக்கிறதுனால தான் மக்கள் நான் சொல்றத கேட்கறாங்க. ஆனா நான் செத்த பின்னாடி என் மகனை நிச்சயமா வெளியே அனுப்பிடுவாங்க. இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி குகனை இங்கிருந்து வெளியே போகச் சொல்லணும். இல்லைனா அவனுக்கு தான் இது அசிங்கம் என முணுமுணுத்துக் கொண்டிருந்த அவர் வார்த்தைகள் அவர் காதிலேயே விழுந்தன. ராஜேஷ் இப்படி நினைக்க காரணம் அவரை தலைவனாக யாரும் கருதவில்லை. அவருடைய உடம்பு அவருடைய வழியை முழுவதும் அடைத்துவிட்டது. அவரால் இப்போது மீண்டும் தலைவராவதற்கு போராட முடியாது என்று தெரியும். ஆனால் அவர் இறந்தாலோ அல்லது தற்போது இருக்கும் தலைவர் ஓய்வு பெற்றாலோ அவரது மொத்த குடும்பமும் தலைகீழாக மாறும். தலைவராவதற்கு சண்டைகள் இருக்கும். மக்கள் ஒருவரை ஒருவர் பழிவாங்குவதை விட்டுவிட மாட்டார்கள். அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். காலப்போக்கில் குரானா குடும்பம் துண்டு துண்டாக உடைந்துவிடும். இந்த மேலோட்டமான தோற்றத்தில் ஒருவரை ஒருவர் கீழே இறக்கிவிட்டார்கள். ஒரு அரசனின் மகன்களுக்குள் ராஜாவாக வருவதற்கு எப்படி சண்டைகள் இருந்ததோ அதேபோல ஒவ்வொரு பெரிய குடும்பத்திலும் அதிகாரத்திற்காக சண்டைகள் இருந்தன. அவர் ஒரு கணம் பார்வை இழந்திருந்தால் ஒருவரின் உயிரை இழந்திருக்கலாம். அப்பா, அப்பா! ராஜேஷ் கடந்த காலத்தையும் எதிர்கால ஆபத்துகளையும் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது யாரோ ஒருவரின் பதட்டமான குரல் அவர் காதில் விழுந்தது. கண்களைத் திறந்தபோது தகுதியற்ற மகன் ஓடி வருவதைக் கண்டார். இங்க நான் இருக்கும்போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? அறிவுகெட்ட முட்டாள், போ என்று கோபமாக கூறினார் ராஜேஷ். அப்பா என மீண்டும் சொல்லி குகன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அவர் திட்டிய உடனேதான் அப்பா தன் பர்சனல் டைம் செட் செய்தது ஞாபகம் வந்தது. இந்த நேரத்தில் அவர் யாரிடமும் பேசாதபோது தான் எப்படி பேசுவது என குகன் தயங்கிக் கொண்டு நின்றான். நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினார் ராஜேஷ். ஓ, இவ்வளவு கோபமாக தன் தந்தையை பார்த்த குகன் திகிலடைந்தான். பின் அமைதியாக திரும்பி நடக்க ஆரம்பித்தான். எபிசோட் 112. குகன் தனது அப்பா கோபமாக இருப்பதை உணர்ந்து திரும்பி நடக்க ஆரம்பிக்கும்போது, ஒரு நிமிஷம் என சொல்லிக்கொண்டு தேநீரை பருகினார் ராஜேஷ்.
ராஜேஷின் கோபம் சற்று தணிய மீண்டும் நாற்காலியில் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அமர்ந்து, என்னாச்சு? ஏன் நீ இவ்வளோ பதட்டமா இருக்க? எல்லாம் சரியா இருக்கா? ஏதோ பிரச்சனையா என இரும்பிக் கொண்டு கேட்டார். பின்னால் வேகமாக திரும்பி தலை குனிந்து சொல்ல வந்த செய்தியை சட்டென்று சொல்ல ஆரம்பித்தான் குகன். அது ஒரு மாஸ்டர் டீச்சர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவர் நவாப் சிராஜ் மனைவியை குணப்படுத்திட்டாரு. இத பார்த்ததும் எனக்கு உங்க ஞாபகம்தான் வந்துச்சு. நீங்களும் அப்படியே தான் இப்ப வரைக்கும் இருக்கீங்க. ரொம்ப நாளா உங்களுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு. நாம அவரை ஒரு தடவை நேர்ல பார்க்கலாமா? ஒருவேளை என குகன் தனது வார்த்தையை முடிப்பதற்குள் எதிரில் ஏதோ விசித்திரமான ஒன்று நடந்திருப்பதை உணர்ந்து அவன் தலையை உயர்த்தி பார்த்தபோது அவனது கண்கள் சுருங்கியது. ஒரு நிமிடம் முன்பு நாற்காலியில் வசதியாக அமர்ந்திருந்த அவனது தந்தை எதிரே நின்று கொண்டிருந்தார். அவனுக்கே தெரியாத அளவுக்கு அவர் அவன் அருகில் வந்தார். குகன் கண்கள் பெரிதாகி உடம்பெல்லாம் நடுங்கியது. இந்த நேரத்தில் ராஜேஷ் கைவிடாமல் நடுங்கியதால் கையிலிருந்த தேநீர் கோப்பை தரையில் விழுந்தது. ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. அவருடைய முழு கவனமும் குகன் மீது இருந்தது. குகன் இதையெல்லாம் மிகவும் விசித்திரமாக பார்த்தான். அப்பா, என்னாச்சு என குகன் குழப்பமாக கேட்க, சட்டென்று அவன் தோளில் கைபோட்டு குலுக்கி, அது இருக்கட்டும், என்ன சொன்ன நீ? தெளிவா சொல்லு. ஒரு மாஸ்டர் டீச்சர் ஊருக்கு வந்திருக்காரா என ராஜேஷ் சத்தமாக கேட்டார். ஒரு நிமிடம் முன்பு அவருக்குள் இருந்த அமைதியின் சுவடு இப்போது காணாமல் போனது. ஆமாம்பா, அவர் வந்திருக்கிற விஷயத்த நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கணும் என குகன் உடனே முழு கதையையும் சொன்னான். அவன் பார்த்தது கேட்டது எல்லாம் ஒன்று விடாமல் கூறினான். தந்தையின் நோய் குறித்து குகனுக்கு நன்றாகத் தெரியும். உடல்நலக் குறைவு காரணமாக குகன் தந்தையின் நாடித் துடிப்பு தடைப்பட்டது. மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் அவரது ஆற்றல் கட்டுப்பாட்டை மீற ஆரம்பித்தது மற்றும் அவர் விசித்திரமான விஷயங்களை செய்யத் தொடங்கினார். தன் உடல்நிலை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மதிய உணவுக்குப் பிறகு புதினா டீ குடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார். அதன் மூலம் ராஜேஷ் அமைதி பெற நினைத்தார். அதே சமயம் மக்கள் முன்னால் செல்லாமல் இருப்பதற்கும் இது ஒரு சாக்கு. இல்லையெனில் அவரது விசித்திரமான செயல்களை பார்த்து மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று தெரியவில்லை. இதனால் மரியாதையுடன் அவர் உயிருடன் இருக்கும் வரை அவரின் மரியாதையை காப்பாற்ற இப்படி சமாளித்துக் கொண்டார். முழு கதையையும் சொல்லிவிட்டு குகன் அவன் தந்தையை பார்த்து, அப்பா, இந்த மாஸ்டர் டீச்சர் நிஜமாவே ரொம்ப திறமசாலி. இவர் ஒரு தடவை பார்த்தா நம்ம பிரச்சனை முடியும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று குகன் சொல்லி முடிப்பதற்குள் வழக்கமாக அமைதியாக இருக்கும் அப்பாவை பார்த்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனுக்கு 10 மீட்டர் முன்னால் ஓடிவந்து, ஏன் அங்க இன்னும் நின்னுகிட்டு இருக்க? வா, மாஸ்டர் டீச்சரை போய் பார்க்கலாம் என்று கத்திக்கொண்டு முன்னால் வந்தார் ராஜேஷ். குகன் இந்த சலசலப்பிலிருந்து மீள சில வினாடிகள் ஆனது. பின் அவன் சுய நினைவு வந்ததும், அப்பா, உங்க ஷூ என்றான் குழப்பமாக. அவனுடைய அப்பா காலணிகளை கழற்றி ஓரமாக வைத்திருந்தார். மேலும் அவரது உடைகள் கசங்கியது போல் இருந்தது. இந்நிலையிலேயே மாஸ்டர் டீச்சரை சந்திக்கச் செல்ல விரும்பினார் ராஜேஷ். இன்று வரை தன் அப்பா ஒழுக்கமானவர். அவர் தனது உடை அணிவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வந்தவர். குறிப்பாக இதுபோன்ற விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்பவர்களை வெறுக்கும் இயல்புடையவர். ஓஹோ, சாரி என தலையில் அடித்துக்கொண்டு மகனின் பேச்சைக் கேட்டு இதையெல்லாம் நினைத்துப் பார்த்தார் ராஜேஷ். பின் உடைகளை நேராக்கிக் கொண்டு அவர் தலைமுடியை சீவி தன்னை ஒழுங்குபடுத்தினார். பின்னர் காலணிகளை அணிந்து கொண்டு வேகமான படிகளுடன் கேட்டை நோக்கி நடந்தார். வீட்டிலிருந்து சிறிது தூரம் வந்ததும் தான் எங்கு செல்கிறோம் என யோசித்தார். பின் குகனை பார்த்து, ஆமா குகன், கேட்க மறந்துட்டேன். இப்ப அந்த மாஸ்டர் டீச்சர் எங்க இருக்காரு என்றார் ராஜேஷ். குகன் விலாசத்தை கூறினான். இந்த நேரத்தில் ஒரு மீட்டிங் ஹாலில் சிலர் ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருந்தனர். என்ன சொல்ற? மாஸ்டர் டீச்சர் ஊருக்கு வந்திருக்காங்களா? வந்து அவர் நவாப் சிராஜ் மனைவிய 10 நிமிஷத்துல குணப்படுத்திட்டாரா? இது எப்படி நடக்கும்? அது கண்டிப்பா வதந்தியாதான் இருக்கணும். சிராஜ் அலியின் மனைவிக்கு வந்த நோய் நாட்டின் தலைசிறந்த வைத்தியரால கூட குணமாக்கப்படவில்லை. மாஸ்டர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும்
பெரியவராக இருந்தாலும் நோயை குணப்படுத்தும் உண்மையான திறமை மருத்துவரிடம் மட்டுமே இருக்கிறது என அனைவரும் உறுதியாக நம்பினார்கள். அப்புறம் எப்படி டாக்டரை விட இவர் நல்ல ட்ரீட்மெண்ட் தரவரா இருக்க முடியும்? நானும் அது வதந்தியாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மத்தபடி கனவுலதான் இது மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். அவரோட பேரு இந்திரன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லப்போனா உலகத்துல இருக்கிற 9 பெரிய நாடுகள்ல ஒரு சில மாஸ்டர் ஆசிரியர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த இந்திரன்கிற பேரை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஒருவேளை அவர் ஒரு சிறந்த மருத்துவரா வேணா இருந்திருக்கலாம். ஆனா இந்த மக்கள் அவரை மாஸ்டரா உருவாக்கிட்டாங்க போல. நிஜமாவே மாஸ்டரா இருந்திருந்தா குறைந்தபட்சம் சந்திரா ராஜாவுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ராஜா சந்திரா எப்ப ஒரு மாஸ்டர் டீச்சர் நாட்டுக்குள்ள வருவாங்கன்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காரு. அவரே முதுகலை ஆசிரியர் பல பேருக்கு பல தடவை அழைப்பிதழ் அனுப்பியும் யாரும் வரலேன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு முதுகலை ஆசிரியர் நாட்டுக்குள்ள வந்தது எப்படி அரசருக்கு தெரியாம போகும் என பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தனர். உண்மை எதுவாக இருந்தாலும் அது எல்லோர் முன்னிலையிலும் கண்டிப்பாக வெளிவரும். உண்மையை தெரிந்து கொள்ள யாராவது அல்லது இன்னொருவர் விசாரிப்பார்கள் என இந்த நேரத்தில் பல பெரிய குடும்பங்களின் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டது. நவாப் சிராஜ் அலி நாட்டின் புகழ்பெற்ற தொழிலதிபர். அதனால் இரவு முழுவதும் யாரோ ஒருவரின் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்ததும் சந்தேகம் வந்தது. அவர்களது விசாரணையில் இந்த விஷயம் முற்றிலும் உண்மை என்று தெரிந்தவுடன் இந்த செய்தி நாடு முழுவதும் தீயாக பரவ ஆரம்பித்தது. சிலர் நம்பினார்கள், சிலர் நம்பவில்லை. இளமையான 1 ஸ்டார் மாஸ்டர் டீச்சரை கூட ராயல் கிளாமருடன் நாட்டிற்குள் அழைத்து வரும்போது ஒரு மாஸ்டர் டீச்சர் யாரும் கவனிக்காமல் எப்படி பங்களாவுக்குள் நுழைந்தார்? அவர் பங்களாவில் தங்க ஆரம்பித்ததும் யாருக்கும் தெரியாமல் போனது எப்படி? இந்த செய்தி குறித்து நாடு முழுவதும் மக்கள் பரபரப்பாக விவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் ஜீவாவுக்கு தன்னை பற்றி மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. அவன் தன் பங்களாவில் அமர்ந்து சுற்றியும் பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் அவங்கள தொட்டும் ஏன் புத்தகம் வரல? நவாப் சிராஜ் பின்வாங்கிய பிறகு ஜீவா நூலகத்தில் பரிசோதனை செய்யத் தொடங்கினான். ஒரு மனிதனை தொட்ட பிறகும் ஒரு புத்தகம் ஏன் உருவாகவில்லை என்று பார்க்க முயன்றான் ஜீவா. பரிசோதனையின் போது மோகனின் ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் தொட்டுப் பார்த்தான். சில உடல் உறுப்புகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. ஆனால் நூலகத்தில் எந்த அசைவும் இல்லை. மோகன், நீ படுத்துக்கோ என ஜீவா மோகனுக்கு உத்தரவிட்டான். படுக்கணுமா? மோகனின் உடல்நிலை காயத்தால் மோசமடைந்திருந்தது. மாஸ்டரின் கட்டளையை கேட்டதும் அவனுக்கு அழுவது போலிருந்தது. ஆனால் அவனுக்கு வேறு வழியில்லை. எஜமானர் எதைச் சொன்னாலும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அவன் சொந்த விருப்பத்தின் பேரில் அவன் உடலை எங்கும் தொடுவது என்பது என்ன மாதிரியான விஷயம் என மோகனுக்கு புரியவில்லை. மோகன் தனக்கு ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்பது போல் உணர்ந்தான். முன்னதாக நவாப் சிராஜ் மனைவியை தொட்டு மாஸ்டர் பேசியபோது மோகன் கொஞ்சம் தவறாக நினைத்தான். ஆனால் அவன் நினைத்தது தவறு என பின் புரிந்து கொண்டான். எனவே மாஸ்டரின் ஆர்வங்கள் சற்றே விசித்திரமாக இருப்பதாக மோகன் உணர்ந்தான். ஆனால் கடைசியில் அவனது தவறான புரிதல் நீங்கியதும் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். மாஸ்டர் நல்லவர்தான், இருந்தாலும் அவருக்கு பொண்ணு மேல ஆர்வம் இல்லாம பசங்க மேல இருக்குமோ? இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இந்த விஷயத்துல வீக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவரு எப்படின்னு தெரியலையே என மோகன் யோசித்துக் கொண்டு குழம்பி நின்றான். மாஸ்டர் தொட்டால் மட்டும் போதாது என்பதால்தான் இப்போது தன்னை படுக்கச் சொல்கிறாரா என மோகன் நினைத்தான். ஐயோ கடவுளே, இன்னைக்கு இந்த மாஸ்டர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. இவர் நல்லவரா இல்ல கெட்டவரா என நினைத்து ஒன்றும் புரியாமல் மோகன் ஜீவாவை பார்த்து, மாஸ்டர் அது என தயங்கினான். ஜீவா அவன் பேச்சைக் கேட்பதற்கு முன்பே சீக்கிரம் என்றான். கை அசைத்து மோகனை அப்படியே படுக்கச் சொன்னான் ஜீவா. வேறு வழியில்லாமல் என்றான் மோகன் அழுது கொண்டே. நல்லது, அப்படியே அமைதியா படுத்துக்கோ. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் சகிச்சுக்கணும் என ஜீவா சொல்லிக்கொண்டு அருகில் வந்தான். என்னது அப்படி இப்படியா?
அப்ப நாம சந்தேகப்பட்டது உண்மைதான் போல. மாஸ்டர் அப்படிப்பட்டவரா என மோகன் நினைத்து பயந்தான். ஆனால் ஜீவா அதை பொருட்படுத்தாமல் அவனது மணிக்கட்டை தொட்டான். பின்னர் அவனது கை மற்றும் தோள்பட்டையை தொட்டான். பின் கொஞ்சம் சோகமாக, இது ரொம்ப வினோதமாயிருக்கே, ஏன் எந்த ரியாக்ஷனும் இல்ல என ஜீவா முணுமுணுத்தான். ரியாக்ஷனா? என்ன மாதிரி ரியாக்ஷன் எதிர்பார்க்கிறீங்க மாஸ்டர் என மோகன் பதற்றத்துடன் கேட்டான். மாஸ்டர் முதலில் அவன் உடம்பை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டு ஒருவேளை ரியாக்ஷன் பற்றி கேட்கிறார், அந்த மாதிரி ரியாக்ஷன் பற்றித்தான் மாஸ்டர் கேட்கிறாரோ என இந்த எண்ணம் வந்தவுடனே மோகன் அதிர்ந்தான். எந்த ரியாக்ஷனும் இல்ல மாஸ்டர் என மோகன் வேகமாக பதறிக்கொண்டு கூறினான். இங்கே மோகன் பயங்கரமான படபடப்பில் இருந்தான். மறுபுறம் ஜீவாவும் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். பிறகு மோகனை பார்த்து சிரித்துவிட்டு, மோகன், நகராம அப்படியே இரு, இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன் என்றான் ஜீவா. மாஸ்டர் இன்னைக்கு விடமாட்டாரு போலையே என நினைத்து இப்போது மோகனுக்கு அப்படியே தலை சுற்றியது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மாஸ்டருக்கு என்ன வேணும்? இன்னும் முயற்சி பண்ணி பார்க்கிறேன்னு மாஸ்டர் சொல்லும்போது மோகன் அதிர்ந்து போய் மாஸ்டரிடமிருந்து தப்பிக்க மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தான். மாஸ்டர் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என முடிவு செய்து மோகன் மெல்ல உடலை நகர்த்தி தப்பிக்க நினைத்தான். ஆனால் தப்பிக்க நினைத்த மோகனின் முயற்சிகளை முறியடித்து ஜீவா இறுதியில் மோகனை மயக்கமடையச் செய்தான். மயக்கமடைந்த மோகனை தொட்டவுடன் ஜீவாவின் மாய நூலகத்தில் ஒரு புத்தகம் திறந்தது. அப்போதுதான் ஜீவாவுக்கு மாய நூலகத்தின் செயல்பாடு புரிந்தது. மாய நூலகம் விழித்திருப்பவரின் ஒரு அசைவு அல்லது போஸை பார்த்து அவர்களின் தகவல்களைக் கொண்ட புத்தகத்தை உருவாக்கியது. மேலும் காலப்போக்கில் அதில் எழுதப்பட்ட தகவல்களும் தானாகவே புதுப்பிக்கப்பட்டன. மனிதர்கள் நேரம் மற்றும் அனுபவத்துடன் கற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்களின் குறைபாடுகள் மற்றும் நன்மைகளும் மாறிக்கொண்டே இருந்தன. நூலகம் அந்த மாற்றங்களை கவனிக்க பயன்படுகிறது. மறுபுறம் மயங்கி விழும் மக்களை நூலகம் ஏதோ உயிரற்ற விஷயமாக பார்த்தது. சுய நினைவுற்ற நபர் அல்லது உயிரற்ற பொருளைப் பற்றிய தகவல்களை பெற அந்த தகவலைக் கொண்ட புத்தகத்திற்கு அவற்றை தொடுவது அவசியம். நூலகம் செயல்படும் விதத்தில் வித்தியாசம் இருந்தது. மேலும் அது தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த நபர் சுய நினைவுடன் இருக்கிறாரா அல்லது மயக்கத்தில் இருக்கிறாரா என்பதை மட்டும் கவனிக்க வேண்டும். நூலகத்தின் முறையை புரிந்து கொண்ட ஜீவா இப்போது நிம்மதி பெருமூச்சு விட்டான். இப்போது நவாப் சிராஜ் அலியின் மனைவி போல் வேறு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதை தொட்டுப் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இம்முறை பீதியடைந்ததால் மறுமுறை இதுபோன்ற விஷயத்துக்கு பீதியடைய வேண்டிய அவசியம் ஜீவாவுக்கு இல்லை. சிறிது நேரத்தில் எழுந்ததும் மோகன் உடலை தொட்டுப் பார்த்தான். எல்லாம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று தன் ஒவ்வொரு பாகத்தையும் சோதித்துப் பார்த்தபோது உடைகள் கிழியாமல் இருப்பதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏதோ ரியாக்ஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்னாச்சு ஒன்னும் புரியல. எப்படியோ எதுவும் ஆகாம தப்பிச்சோம் என நினைத்து வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே சென்றான் மோகன். ஆனால் சில நிமிடங்களில் சென்ற வேகத்தில் திரும்பி வந்து, மாஸ்டர், குரானா குடும்பத்தைச் சேர்ந்த மூத்தவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு, அவர் பேரு ராஜேஷ் என்றான் மோகன். குரானா குடும்பத்தோட மூத்தவரா? அவரை உள்ள வர சொல்லு உடனே என சொல்லி கையை அசைத்துவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான் ஜீவா. நவாப் சிராஜ் அலி பற்றிய செய்தி வேகமாக பரவியது ஜீவாவுக்கு தெளிவாக புரிந்தது. அதனால்தான் சந்திக்க ஒருவர் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கிறார் என்பதை ஜீவா புரிந்து கொண்டான். இந்த நேரத்தில் பங்களாவுக்கு வெளியே இருந்த ராஜேஷுக்கு மகன் குகன் வார்த்தையின் மீது சந்தேகம் வந்தது. நீயே பார்த்தேனதானே சொன்ன? இப்போ மோகன் இங்க இருக்கிறத பார்த்துட்டு இவன் சொன்னதா சொல்ற? அப்போ நீ மாஸ்டரை பார்க்கலையா என புருவத்தை உயர்த்தி குழப்பமாக கேட்டார். அவரது உடல்நலக் குறைவு காரணமாக அவரது போர் நிலை குறைந்தது. அதனால் ஒரு மாஸ்டர் டீச்சர் நாட்டிற்கு வந்திருப்பதை கேள்விப்பட்டவுடன் அவர் எல்லா கட்டுப்பாட்டையும் இழந்தார். ஆனால் வீட்டிலிருந்து இங்கு நடந்து வந்த ராஜேஷ் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். இப்போதுதான்
குகன் சொன்ன இந்த கதையில் உள்ள சில ஓட்டைகளை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு மாஸ்டர் ஆசிரியர் திடீரென்று யாருக்கும் தெரியாமல் எப்படி இங்கு வந்திருப்பார்? அப்படியே வந்திருந்தாலும் அவர் ஏன் இவ்வளவு சிறிய பங்களாவில் தங்க வேண்டும்? ஒரு உண்மையான மாஸ்டர் டீச்சருக்கு எண்ணற்ற சீடர்கள் மற்றும் பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள். பிறகு ஏன் ஒரு சாதாரண கடைக்காரனை தன் பட்லராக ஆக்கிக் கொண்டார்? அவர் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? இந்த கதையில் பல விஷயங்கள் விசித்திரமாக இருந்தன. அதனால் குழப்பமாக தன் மகனிடம் கேட்டார் ராஜேஷ். அப்பா, மோகன்தான் என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நவாப் சிராஜ் அலியோட மனைவி சரியானத என் கண்ணால பார்த்தேன், நம்புங்க என உறுதியாக கூறினான் குகன். ராஜேஷ் மெல்ல தலையை ஆட்டினார். எதிரில் இருப்பவர் மாஸ்டர் டீச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு இது ஒரு வாய்ப்பு மட்டுமே. அதனால் அவர் அதை கைவிட்டு போக நினைக்கவில்லை. ஏனெனில் சந்திக்கப் போகும் நபர் ஏமாற்றுபவராக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, திரும்பிச் சென்று விடலாம் என ராஜேஷ் யோசித்துக் கொண்டிருந்த போது சட்டென்று கேட் திறக்கப்பட்டு வெளியே வந்த மோகன், மாஸ்டர் இப்ப ஃப்ரீ, அவர் உங்களை பார்க்க வர சொன்னாரு, உள்ள வாங்க என்றான். ராஜேஷ் குகனை ஒருமுறை பார்த்துவிட்டு நடக்க குகனும் பின்னால் நடந்தான். இருவரும் பங்களாவிற்குள் சென்றனர். அந்த பங்களாவை பார்த்தால் அது ஒரு வியாபாரி கட்டியது போல் இருந்தது. அதில் ஆடம்பரமான பொருட்களோ அல்லது ஆடம்பரமான வடிவமைப்போ என எதுவும் இல்லை. ராஜேஷ் மேலும் பங்களாவிற்குள் செல்லச் செல்ல அவரது சந்தேகம் உறுதியானது. பார்க்கப் போகும் நபர் கண்டிப்பாக ஏமாற்றுக்காரனாக இருக்க வேண்டும் என நினைத்தார். சிறிது நேரத்தில் அனைவரும் பெரிய அறையை அடைந்தனர். சேரில் அமர்ந்திருந்த ஜீவா முன் மோகன் சென்று, மாஸ்டர், இவர்தான் குரானா குடும்பத்தில மூத்தவர் ராஜேஷ், இவர் அவரோட மகன் குகன் என அறிமுகம் செய்தான். என தலையசைத்து ஜீவா அவர்கள் இருவரையும் பார்த்தான். பின் மெல்ல புன்னகைத்து, ப்ளீஸ் உட்காருங்க என்றான். எபிசோட் 113. ஜீவா சொன்னதும் ராஜேஷ், குகன் இருவரும் கெஸ்ட் சேரில் அமர்ந்தனர். பின்னர் முன்னால் அமர்ந்திருந்த மாஸ்டர் ஆசிரியரை ராஜேஷ் மேலிருந்து கீழாக பார்க்க ஆரம்பித்தார். தோற்றத்தில் அவருக்கு 40-50 வயது இருக்கும் என்று தோன்றியது. ஆனாலும் மாஸ்டரின் தோல் தெளிவாக இருந்ததை பார்த்தார். ஒருவேளை அவர் 30 வயதுடையவராக இருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அதிக வயதுடையவராக காட்டிக்கொள்கிறார்? அவர் உண்மையில் தோற்றத்தை விட இளையவராக இருக்கிறார் என நினைத்தார் ராஜேஷ். அப்போ இந்த நபர் அவரோட உண்மையான அடையாளத்தை மறைச்சுக்கிற மாதிரி இருக்கே என சந்தேகப்பட்டார். ஏனென்றால் ராஜேஷ் இளமையாக இருந்தபோது உலகம் முழுவதும் பயணம் செய்து அனுபவங்களை சேகரிக்க வெளியூர் சென்றார். அந்த வருடங்களில் அவர் நிறைய விஷயங்களை பார்த்து கற்றுக்கொண்டார். முகத்தை மாற்றும் நுட்பத்தை பற்றியும் கூட அவர் ஒருமுறை கேள்விப்பட்டிருந்தார். இப்போது அதைபோன்ற ஒப்பனையை பார்த்தார். இவர்தான் உண்மையான மாஸ்டர் டீச்சராக இருந்தால் ஏன் தன் அடையாளத்தை மாற்றிக்கொண்டார்? இதிலிருந்தே இவர் ஒரு போலி என ராஜேஷ் முடிவு செய்தார். ராஜேஷின் முகத்தை பார்த்ததும் ஜீவாவுக்கும் அவர் என்ன நினைக்கிறார் என கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள முடிந்தது. நவாப் சிராஜ் அலியின் மனைவி கதையை கேட்டுத்தான் அப்பா இங்கு வந்தார். பிறகு ஏன் ஒரு மாஸ்டர் டீச்சர் முன் இப்படி இருக்கிறார் என குகன் அவன் தந்தையை பார்த்து முழித்தான். ஜீவா அமைதியாக இருக்க ராஜேஷும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். வெகு நேரம் அனைவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். குகனின் தந்தை இங்கு வருவதற்கு மிகவும் அவசரப்பட்டார். பிறகு ஏன் இங்கே வந்து அமைதியாக அமர்ந்திருக்கிறார்? இந்த மௌனம் மாஸ்டருக்கு கோபத்தை வரவழைத்தால் என்ன செய்வது? அப்பா மௌனமாக அமர்ந்திருப்பதை பார்த்த குகன் பதட்டத்துடன் தானே முன்வந்து, மாஸ்டர், என் அப்பாவுக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை, அதனால ஃபைட் லெவல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீங்க வந்திருக்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் உங்களை பார்க்க வந்தோம். என் அப்பா நோய்க்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா என பணிவாக கேட்டான் குகன். ஜீவா கோபமாக, நான் என்ன டாக்டரா என குகனை பார்த்து கேட்டான். ஜீவா மாஸ்டர் டீச்சராக நடித்துக் கொண்டிருந்தான். அதனால் மாஸ்டர் டீச்சர் மாதிரி நடந்துக்கணும். ராஜேஷ் சந்தேகப்படுவது ஜீவாவுக்கு நன்றாக தெரிந்தது.
இத்தகைய சூழ்நிலையில் ஜீவா உதவி செய்ய எளிதாக ஒப்புக்கொண்டால் எதிரில் இருப்பவரின் சந்தேகம் நிச்சயமாக இன்னும் அதிகமாக மாறும் என்பதால் ஜீவா கொஞ்சம் திமிராக பேசினான். ஜீவா சொல்வதைக் கேட்டு குகன் அதிர்ச்சியாக, இல்ல நான் அப்படி சொல்லல என சொல்லிக்கொண்டு தன் அப்பாவின் கையை இழுக்க ஆரம்பித்தான். பின் ராஜேஷ் சுதாரித்துக் கொண்டு, மன்னிச்சிடு, என் பையன் ஏதோ ஆர்வ கோளாறுல சொல்லிட்டான், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என ராஜேஷ் மெல்ல குரலை உயர்த்தி கூறினார். மாஸ்டர் போல் நடிப்பவன் ஒரு மோசடிக்காரன் என்று ராஜேஷுக்கு இப்போது உறுதியாகிவிட்டது. அதனால்தான் எந்த மரியாதையும் அவர் குரலில் தெரியவில்லை. ஆனாலும் ராஜேஷ் இன்னமும் குறைந்தபட்ச நாகரிகத்தை கடைபிடித்தார். தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தாமல் எதிரில் இருப்பவன் போக்கிலேயே பேச ஆரம்பித்தார். என்னோட உடம்புல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நீங்க இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்க நினைச்சேன். நான் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தேன். உங்களால முடிஞ்சா அறிவுரை சொல்லி எனக்கு உதவி செஞ்சா போதும். ஆனா உங்களை பார்த்தா உதவ முடியும்னு எனக்கு தோணல என்றார் ராஜேஷ். உடம்புல பிரச்சனையா என நினைத்து ஜீவா புருவத்தை உயர்த்தினான். எதிரில் இருப்பவர் சொல்வதைக் கேட்டு இப்போது ஜீவாவுக்கு உறுதியாக தெரிந்தது. எதிரில் இருப்பவர் தன்னை நிச்சயம் சந்தேகப்படுகிறார் என்று உறுதி செய்தான். ஆனால் அதற்கான காரணத்தை அவனால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நவாப் சிராஜ் அலியின் கதையையும் ஜீவாவின் நாடகத்தையும் பார்த்து யாருக்கும் சந்தேகம் வந்திருக்க கூடாது. பின் எப்படி இவருக்கு சந்தேகம் வந்தது என புரியாமல் ஜீவா குழம்பினான். ஜீவாவால் தன் தவறுகளை புரிந்து கொள்ள முடியாமல் போனதில் ஆச்சரியமில்லை. ஏனெனில் ஜீவா இதுநாள் வரை எங்கும் சென்றதில்லை. வேறு ஒரு உலகத்தில் அவன் ஒரு நூலகராக மட்டுமே இருந்தான். நவாப் சிராஜ் அலி ஜீவாவை சந்தேகிக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு உலகின் வக்கரமான வழிகளைப் பற்றிய அனுபவம் இல்லை. அதனால் ஜீவாவின் போலி நாடகத்தில் எந்த குறைபாடுகளையும் நவாப் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இங்கு வந்திருக்கும் ராஜேஷை முட்டாளாக்க போதுமானதாக ஜீவாவின் செயல்கள் இல்லை. ராஜேஷ் தெரு குண்டர்களைப் பற்றி நன்கு அறிந்தவர். இதுபோன்ற விஷயத்தில் பழம் தின்று கொட்டை போட்டவர். குறிப்பாக காட்டில் இருந்திருக்கும் மிருகம் போன்றவர். அப்பா என மெல்ல கத்தினான் குகன். தன் தந்தை மாஸ்டரிடம் மரியாதை காட்டாததைக் கண்டு கிட்டத்தட்ட பயந்து போனான். அவனுடைய அப்பா எப்போதும் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நடந்து கொள்ளும் மனிதன். பின் ஏன் இன்று இவ்வளவு விசித்திரமாக நடந்து கொள்கிறார் என குகனுக்கு புரியவில்லை. எதிரில் இருந்தவர் மாஸ்டர் டீச்சர். அதுவும் அவர் நவாப் சிராஜ் அலி போன்ற ஒருவரை இரவு முழுவதும் வெளியில் நிற்க வைத்துள்ளார். ஒரு நாள் கழித்து அடுத்த நாள்தான் நவாப் அவரை சந்தித்தார். ஆனால் குகனையும் அவன் அப்பாவையும் உடனே உள்ளே அழைத்தது ஆச்சரியம்தான். உண்மையில் இது ஒரு பெரிய விஷயம். இந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்திக்காம அப்பா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என குகனுக்கு புரியவில்லை. ஓ, என்னால முடியாதுன்னு தெரிஞ்சே என்னை எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? எதிரில் இருப்பவர் தன்னை சந்தேகிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு ஜீவா நக்கலாக கேட்டான். ராஜேஷ் சந்தேக பார்வையில் தன்னை பார்க்கிறார் என்று ஜீவாவுக்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஜீவா அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. அதனால்தான் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டான். மாஸ்டர் டீச்சர் வேஷம் போட்டாலும் ஜீவா உண்மையில் தனது வாடிக்கையாளரை ஏமாற்றவில்லை. எந்த ஒரு முதுநிலை ஆசிரியரும் ஜீவாவின் மாய நூலகத்தின் முன் நிற்க முடியாது என்பதால் ஜீவாவுக்கு தைரியம் அதிகமாகவே இருந்தது. தன் அப்பாவுக்கும் மாஸ்டருக்கும் இடையில் வார்த்தை போர் முற்றுகிறது என்பதை அறிந்து கொண்டு குகன் இடையில் பேச வந்தான். ஆனால் அவனை முந்திக்கொண்டு அவன் தந்தை குரல் ஒலித்தது. நான் உங்களால முடியாதுன்னு சொல்ல வரல, இது யாராலையும் முடியல. அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம். உங்களால முடிஞ்சா உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு புதிய நுட்பத்தை கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு அது முழுசா புரியல. என்னோட தவற நீங்க எனக்கு சுட்டி காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். போதுமா? இப்ப நீங்க சொல்றீங்களா என சொல்லிக்கொண்டே ராஜேஷ் எழுந்து நின்றார். இப்போதும் எதிரில் மாஸ்டர் வேடத்தில் இருக்கும் நபர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்ற எண்ணத்தில்தான் ராஜேஷ் இருந்தார். எனவே மாஸ்டருக்கு பாடம் கற்பிக்க நினைத்து இப்படி பேசினார். மாஸ்டர் வேடமிட்டிருக்கும் நபர் இன்னும் நாடகம் நடத்த விரும்பினாலும் தொடர்ந்து செய்யட்டும். நுட்பம் குறித்த கடினமான கேள்விகளையும் அவனிடம் கேட்டு எப்பொழுது அதற்கு அவன் பதில் சொல்ல முடியாமல் போகிறதோ அப்போது அவனை அம்பலப்படுத்தலாம் என ராஜேஷ் நினைத்தார்.
ஜீவா எதுவும் சொல்லும் முன் அவர் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார். முன்னால் கையை சுழற்றி ஆற்றலை முன்னோக்கித் தள்ளினார். ஒரு மேதை மட்டுமே இதுபோன்ற வழக்கத்தை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கலாம். அவர் குத்தியதில் ஒரு அபரிமிதமான சக்தி இருந்தது. அவர் ஒரு மேதையாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்பவர் புரிந்து கொள்ள முடியும். அவரது நுட்பம் மற்றும் நகர்வுகள் இரண்டும் உயர் மட்டத்தில் இருந்தன. ராஜேஷ் ஒரு நிலை 6 நிபுணர். ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் நிலை 3க்கு வந்துவிட்டார். அவருடைய பலம் அந்த அளவுக்கு கூட குறையவில்லை என்பது உண்மை என்றாலும் அவர் நிலை 6 நிபுணருக்கு இணையாக இல்லை. அதனால்தான் லெவல் 3 இருந்த பிறகும் அவரது அதிகாரம் முடிவுக்கு வரவில்லை. அவருடைய சக்தி உண்மையானது. ஒரு பஞ்ச் செய்து முடித்துவிட்டு நிமிர்ந்து நின்றார். பிறகு ஜீவாவை பார்த்து, நான் முடிச்சிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு வழிகாட்டுங்க என்றார். இந்த மோசடிக்காரன் இப்போது என்ன சொல்லப் போகிறான் என்பதை ராஜேஷ் அறிய விரும்பினார். அதுபோல் ராஜேஷ் என்ன நினைக்கிறார் என்று ஜீவாவுக்கும் தெரியும். இருந்தாலும் ஜீவா மெல்ல புன்னகைத்து, உண்மையா நான் உங்களுக்கு வழிகாட்டணும்னு ஆசைப்படுறீங்களா என்றான். கண்டிப்பா என்றார் ராஜேஷ். உங்க டெக்னிக் நல்லா இருக்கு. உங்க பஞ்ச் இன்னைக்கு லெவல் 3க்கு வந்திருக்கு. ஆனா உங்களால உங்க பவரை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தோணுது. அப்படிதான் நான் நினைக்கிறேன் என சொல்லி ஜீவா லேசாக சிரித்துவிட்டு, நீங்க ஒரு மிருகம் என்றான் ராஜேஷை பார்த்து. இதைக் கேட்ட மோகன் மற்றும் அறையில் நின்றிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். குறிப்பாக குகனுக்கு கோபம் வர ஆரம்பித்தது. அப்பாவின் பஞ்ச் வாடிக்கையில் தவறுகள் இருந்தாலும் மாஸ்டர் டீச்சர் ஒருவரை இப்படி அவமானப்படுத்துவது எப்படி? யாரையும் மிருகம் என அழைப்பது சரியல்ல என நினைத்து ஜீவாவை பார்த்து, மாஸ்டர், என் அப்பா உங்களை புண்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாருதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க அவரை அவமானப்படுத்த மிருகம்னு சொல்றது நியாயமா என குகன் ஜீவாவிடம் கேட்டான். அவமானமா? உன் அப்பாவை நான் அவமானப்படுத்துறேனா இல்லையான்னு நீயே உன் அப்பா கிட்ட கேளு என சொல்லி தலையசைத்தான் ஜீவா. ஜீவா இப்படி சொன்ன மறுநொடி, அப்பா என அழைத்தபடி குகன் திரும்பி அவன் அப்பாவை பார்த்தான். அடுத்த நொடியே அவன் ஆச்சரியப்பட்டான். ஏனென்றால் அவன் தந்தை நடுங்கிக் கொண்டிருந்தார். ஒரு நிமிடம் முன்பு அவருக்குள் இருந்த கர்வம் இப்போது அதன் சுவடு கூட தெரியவில்லை. மாஸ்டர், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க என மண்டியிட்டு அமர்ந்திருந்த மாஸ்டரிடம் தந்தை கெஞ்சத் தொடங்கியதைக் கண்ட குகன் மனதில் இன்னும் கலவரம் நடக்க ஆரம்பித்தது. ராஜேஷ் குரானா குடும்பத்தின் தலைவராக முடியாவிட்டாலும் அவருக்கு என குறைந்தபட்ச மரியாதை, கர்வம், கம்பீரம் என பெரிய குடும்பத்துக்கு உண்டான அனைத்தும் இருந்தது. அப்படி இருக்கையில் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் ராஜேஷ் என குகனுடன் சேர்த்து மோகனுக்கும் புரியவில்லை. என்ன ஆச்சு அப்பாவுக்கு என நினைத்து குகன் முழித்தான். குகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மறுபுறம் மோகனும் குழம்பினான். ராஜேஷ் உண்மையிலேயே பைத்தியமா? ஏன் திடீரென ஒரு வார்த்தைக்கு இப்படி மாறிவிட்டார்? சிறிது நேரத்திற்கு முன்பு அவர் கர்வமாக இருந்தார். அப்புறம் நிபுணன் போல் டெக்னிக்கை செய்ய ஆரம்பித்தார். தன் பஞ்ச் ரொட்டேஷனை கூட சிறப்பாகத்தான் செய்தார். இருந்தும் மாஸ்டர் மிருகம் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதே மாஸ்டரை மதிக்க ஆரம்பித்து விட்டார். இங்கு என்ன நடக்கிறது என குகனுக்கும் மோகனுக்கும் துளி கூட புரியவில்லை. மோகன், இங்கிருந்து இவங்க 2 பேரையும் சீக்கிரம் வெளியே அனுப்பு, அவங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சது என சொல்லி ராஜேஷின் கோரிக்கையை அலட்சியம் செய்த ஜீவா கையை அசைத்து உத்தரவு போட்டான். ராஜேஷ் முதலில் மாஸ்டரை ஏமாற்றுக்காரன் என்று நினைத்தார். பின் மாஸ்டரை சந்தேகப்பட்டு சோதனை செய்ய ஆரம்பித்தார். இப்போது அதே மாஸ்டரிடம் உதவி கேட்பது என்ன வேடிக்கையாக தெரிந்தாலும் இதை சாத்தியமாக்க ஜீவாவுக்கு 1 நிமிடம் மட்டுமே தேவைப்பட்டது. ஜீவா கண்களை மூடி தியான நிலைக்குச் சென்றான். எதிரில் இருந்த ராஜேஷ் மற்றும் குகன் இருவரும் மாஸ்டர் கோபத்தில் இருக்கிறார் என நினைத்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். மோகனும் மாஸ்டர் கட்டளையை புரிந்து கொண்டு, ஓகே மாஸ்டர் என தலை குனிந்து சொல்லிவிட்டு பின்னால் திரும்பி இருவரையும் பார்த்து, தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க, அதான் உங்களுக்கு மரியாதை என்றான். ராஜேஷ் மோகனை கண்டுகொள்ளாமல் மீண்டும் ஜீவா முன் மண்டியிட்டு அமர்ந்து,
உங்களை பத்தி தெரியாம முட்டாள் மாதிரி நடந்துகிட்டேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க என ஜீவாவின் கட்டளையைக் கேட்டு ராஜேஷ் பதறிக்கொண்டு கூறினார். இப்போது ராஜேஷுக்கு தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று புரிந்தது. அவர் மகன் சொன்னதைக் கேட்டு மாஸ்டருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஒரு தலைசிறந்த ஆசிரியரை சந்தேகிப்பது அவரது ஆற்றலையும் திறமையையும் சந்தேகிப்பது போன்றது. அவர் தன்மீது கோபப்பட்டதில் ஆச்சரியமில்லை என நினைத்தார் ராஜேஷ். ராஜேஷ் போன்ற பிரபல நபர் மண்டியிட்டு அமர்ந்திருப்பதைக் கண்டு மோகனும் அதிர்ந்தான். அவனும் குழப்பத்துடன் மாஸ்டரை பார்க்க ஆரம்பித்தான். சில நொடிகள் ராஜேஷின் கெஞ்சல் குரல் மட்டுமே அந்த இடத்தில் கேட்டது. மோகன் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க, இப்ப நான் சொல்றத கேட்க முடியுமா இல்ல கேட்கிற மாதிரி சொல்லட்டுமா என ஜீவா கத்தினான். ஜீவா குரலில் பெரும் கோபமில்லை, ஆனால் கண்டிப்பாக அவன் கண்டிப்பானவன் போல் நடந்து கொண்டான். இதோ இப்பவே மாஸ்டர், ஒரு நிமிஷம் என மோகன் பயந்து போய் உடனே காவலாளிக்கு சைகை காட்டினான். இங்க வாங்க, இவரை உடனே வெளியே அனுப்புங்க, சீக்கிரம், இது மாஸ்டரோட உத்தரவு என மோகன் பதட்டமாக கத்தினான். மோகன் உத்தரவு கேட்டு சில காவலர்கள் ஓடி வந்தனர். ராஜேஷ் முன் நின்று, ராஜேஷ் குரானா, தயவு செஞ்சு நீங்களே என இரு காவலர்களில் ஒரு காவலர் முன்வந்து சொல்ல ராஜேஷ் தலையை ஆட்டிவிட்டு எழுந்து நின்றார். குகனுக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று இன்னும் புரியவில்லை. மிருகம் என்று அழைக்கப்பட்ட பிறகும் அவன் தந்தைக்கு ஏன் கோபம் வரவில்லை? அவர் கோபப்படுவதற்கு பதிலாக ஏன் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார் என குகனுக்கு புரியாமல் குழம்பி நிற்க மீண்டும் அவன் அப்பா குரல் ஒலித்தது. நான் அவசரப்பட்டுட்டேன் மாஸ்டர், நான் என்னோட தவற ஒத்துக்கிறேன். நான் உங்க கேட்டுக்கு வெளியே காத்திருக்கேன். நீங்க என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் அங்கேயேதான் இருப்பேன் என ராஜேஷ் தலை குனிந்து சொல்லிவிட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தார். குகனும் அவர் பின்னால் நடக்க ஆரம்பித்தான். முக்கி மண்டியிட்டுக் கொண்டிருந்தார். அப்பா, என்ன பண்றீங்க நீங்க என ஆச்சரியமாக கேட்டு திகைத்து நின்றான் குகன். இப்போது அவன் மனம் தளர்ந்து கொண்டிருந்தது. எந்தச் சூழ்நிலையிலும் அவனது தந்தை குடும்பத்தின் தலைவராவதற்கு அடுத்த வரிசையில் இருந்தார். அவர் இப்போது ஒரு மூத்தவர் என்று அனைவரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் இன்னும் அவரது சக்தி மற்ற மூத்தவர்களை விட அதிகமாக இருந்தது. இப்படியே நடுரோட்டில் மண்டியிட்டுக் கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால்தான் மாஸ்டர் இவரை மிருகம் என்று சொல்லியிருப்பாரோ? உண்மையில் தன் அப்பா அவமானப்படத் துணிந்து விட்டாரா என குகன் நினைத்து அதிர்ந்து நின்றான். அவனுக்கு நடப்பது எதுவும் புரியும் முன் ராஜேஷ் அவனிடம், என்ன பார்த்துட்டு மாடு மாதிரி நிக்கிற, நீயும் என் கூட சேர்ந்து மண்டி போட்டு நில்லு என ராஜேஷ் கூறினார். அப்பா, நானுமா? மீண்டும் குகன் கண்கள் பிதுங்கியது. எனக்கு என்ன நடக்குதுனே புரியல, தயவு செஞ்சு அதையாச்சும் சொல்லுங்க என்றான் பாவமாக. இந்த மாஸ்டர் நான் நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் இல்ல. அவர் ஒரு உண்மையான மாஸ்டர் டீச்சர். அவரை சந்தேகப்பட்டு நான் அவர் கூட சரியா பேசல. அவரை கோபப்படுத்தி பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்பதான் எனக்கு புரியுது, ஒரு மாஸ்டர் டீச்சரை அவமானப்படுத்தக் கூடாது, கொஞ்சம் கூட அவமானப்படுத்தக் கூடாதுன்னு. சீக்கிரம் முட்டி போட்டு நில்லு. அந்த மாஸ்டர் நம்மள மன்னிக்கிற வரைக்கும் நாம எந்திரிக்க கூடாது. ஏன்னா அவர் ஒரு உண்மையான மாஸ்டர். அவரால மட்டும்தான் என்னோட நோயை குணப்படுத்த முடியும் என ராஜேஷ் குகனிடம் கூறினார். உங்களை அவர்னால குணமாக்க முடியுமா என முணுமுணுத்தான் குகன். குகன் கேட்டவரை மாஸ்டர் அப்படி எதுவும் சொல்லவில்லை. மேலும் அவர் அப்பாவை மிருகம் என்றுதான் அழைத்தார். ஆனால் எதை வைத்து அப்பா இப்படி சொல்கிறார் என குகன் யோசித்துக் கொண்டிருந்த போது மீண்டும் அவன் கையை இழுத்து கீழே முட்டி போட வைத்தார் ராஜேஷ். மாஸ்டர், குகனும் ராஜேஷ் குரானாவும் கேட்டுக்கு வெளியே முட்டி போட்டு நிக்கறாங்க என காவலாளி உள்ளே வந்து இந்த விஷயத்தை சொன்னவுடன் மோகன் மாஸ்டரை முறைக்க ஆரம்பித்தான். மாஸ்டர் என்றால் மக்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என மோகன் ஒரு நொடி யோசிக்காமல் இல்லை. மோகன் திரும்பி வரும்போது ராஜேஷ் குரானா மாஸ்டரிடம் முரட்டுத்தனமாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு அவமானத்திற்கு பிறகு அவரது பேச்சு மாறியது. அவர் மிகவும் பயந்து மண்டியிட்டார். பங்களாவிற்குள்ளேயே இருக்க அனுமதிக்க கெஞ்சினார். இதையெல்லாம் மோகனால் நம்ப முடியவில்லை. நடந்ததை தன் கண்ணால் பார்க்காமல் இருந்திருந்தால் பொய் என்று ஒதுக்கித் தள்ளி இருப்பான். எதுக்கு ஒருத்தர் தப்ப ஒத்துக்கிட்டும் கூட மாஸ்டர் அவரை அவமானப்படுத்தி வெளியே போகச் சொல்றாரு? நவாப வெளியே நிக்க வச்சதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு.
நான் அடி வாங்கினதுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு, இப்ப இதுக்கு என்ன காரணம் இருக்க போகுதோ என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு மோகன் அமைதியாக நின்றான். எப்படியும் இதுவரை ஒரே ஒரு மாஸ்டர் டீச்சரைத்தான் மோகன் பார்த்திருக்கிறான். அதுவும் இப்போது அவனுக்கு எதிரில் இருக்கும் மாஸ்டரேதான் மோகனின் முதல் அறிமுகம் என்பதால் ஒரு மாஸ்டர் டீச்சர் எந்த மாதிரியான அணுகுமுறையை கையாள்வார் என மோகன் அறிவுக்கு எட்டவில்லை. ராஜேஷ் குரானாவின் கதையை விட்டுவிட்டாலும் நவாப் சிராஜ் அலியின் விஷயத்திலும் இதேதான் நடந்தது. தன் விஷயத்திலும் இதுவேதான் நடந்தது என மோகன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். ஆனால் மாஸ்டர் ஒவ்வொரு முறையும் தான் செய்ததை நியாயப்படுத்தினார். ஒருவேளை மாஸ்டர் டீச்சர் எந்த வேலையையும் நேரான வழியில் செய்வதில்லையோ, அவர் எப்போதும் விஷயங்களை மிகைப்படுத்தி ஒரு நாடகத்தை உருவாக்க விரும்புகிறார் போல என மோகன் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் எப்படி இருந்தாலும் மாஸ்டர் செய்யும் இந்த முறை ஒவ்வொரு தடவையும் வெற்றிகரமாக இருந்தது என்பதை புரிந்து கொண்டான். இந்த பிரபலமானவர்களும் வணிகர்களும் மாஸ்டரின் கடுமையான மொழியை மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள் என மோகன் நடந்த சம்பவத்தை வைத்து புரிந்து கொண்டான். அனைவரும் மாஸ்டர் அன்புடன் சொன்னதை விளையாட்டாக எடுத்துக் கொண்டார்கள். நாமளும் ஏன் ஒரு தடவை இந்த முறையை முயற்சி பண்ணி பார்க்க கூடாது? இப்படி பண்ணுனாதான் நம்ம மரியாதை அதிகமாகும் போல என மோகன் மனதில் ஓடியது. ராஜேஷின் இந்த மாற்றத்திற்கு மாஸ்டரின் கோபம்தான் காரணம் என்ற எண்ணத்தில் மோகன் இருந்தான். இதை அவன் அழுத்தமாக நினைவில் வைத்துக் கொண்டான். எதிர்காலத்தில் இப்படிப்பட்டவர்களை சந்திக்க நினைத்தால் அவன் மாஸ்டரின் இந்த முறையையே கையாள நினைத்தான். தலை குனிந்து இனி இருக்கக்கூடாது. தலையை உயர்த்தி கண்டிப்பான தொனியில் பேச வேண்டும். அப்போதுதான் எதிரில் இருப்பவரின் உள்ளத்தில் மரியாதை வரும். அந்த மரியாதையின் காரணமாகத்தான் ராஜேஷ் பயந்து போனார். பின் மண்டியிட்டார் என்பதை கண் எதிரில் பார்த்த மோகன் நடப்பதை புரிந்து கொண்டு, அப்ப அடுத்த தடவை மாஸ்டர் இங்கே இல்லாதப்போ நானும் இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடந்துக்கணும். யாருக்கு தெரியும், அதை பார்க்கும்போது மாஸ்டர் கண்டிப்பா பாராட்டுவாரு என நினைத்தான் மோகன். என்ன மோகன், ரொம்ப நேரமா ஏதோ பெருசா யோசிச்சுட்டு இருக்க போல? என்ன அப்படி ஒரு யோசனை? அடுத்த மாஸ்டராக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே என ஜீவா நக்கலாக கேட்டான். ஐயோ, நீங்க வேற மாஸ்டர், நான் உங்க பட்லரா என் வேலையை செஞ்சாலே அது சாதனை தான். இதுல உங்க இடம் எல்லாம் நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன் என பணிவாக கூறினான் மோகன். இருக்கட்டும், நீ அப்படி நினைச்சாலும் அதுல எந்த தப்பும் இல்லை. இந்த உலகத்துல திறமை இருந்தா எதை வேணாலும் யார் வேணாலும் ஆசைப்படலாம். ஏன்னா நம்ம திறமைக்கும் ஆசைக்கும் எப்பவுமே ஒரு டெஸ்டினேஷன் இல்லை என ஜீவா புன்னகையுடன் கூறினான். மோகன் தலையசைத்துக் கொண்டு அமைதியாக நின்றான். காவலாளிகள் தகவலை சொல்லிவிட்டு அதே இடத்தில் மாஸ்டரின் பதிலுக்காக காத்திருந்தனர். பின் ஜீவா கையை அசைத்துவிட்டு, பரவாயில்ல, அவங்க அங்கேயே இருக்கட்டும், நீ போலாம் என கட்டளையிட்டான். மாஸ்டர், இப்ப நம்ம என்ன பண்றது? அடுத்த பிளான் என மோகன் மெதுவாக கேட்டான். ஜீவாவும் இப்போது அதையேதான் நினைத்துக் கொண்டிருந்தான். மற்றவர்கள் சொல்லும் பணத்தை ஜீவாவால் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நவாப் சிராஜ் அலியின் பணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள ஒப்புக்கொண்டான். அவர் ஒரே அடியாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஆனால் இன்னும் 20 லட்சம் என பாதிக்கும் மேலான தொகை மலை போல் ஜீவாவுக்கு தேவைப்பட்டது. ஒரு மாஸ்டராக இருந்து கொண்டு வலியப் போய் பணம் கேட்டால் அது அவர் இமேஜுக்கு நல்லதல்ல. அது நடந்தால் மக்கள் ஜீவாவுக்கு போலி என்று முத்திரை குத்துவார்கள். அது மட்டுமில்லாமல் வாடிக்கையாளர்கள் குறையவும் வாய்ப்புள்ளது. சிகிச்சைக்கு ஆகும் பணத்தை வாங்க மறுத்து நன்றி சொல்ல கொடுத்த பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஜீவாவால் அதிகம் சம்பாதிக்க முடியாது. ஒருவேளை பணம் வாங்காமல் விட்டாலும் மாஸ்டருக்கு பணத்தின் மீது பற்று இல்லை என்று யாரேனும் நினைத்தால் வரும் பணம் கூட வராமல் போகலாம். கண்டிப்பாக ஜீவா இது நடக்க இவ்வளவு மெனக்கெடவில்லை. அதனால் கொஞ்ச நேரம் யோசித்து ஒரு திட்டம் போட்டான். பின் மோகனிடம், அப்புறம் மோகன், நான் கொஞ்சம் வெளியே போறேன், நீ என் கூட வரவேணாம், ஆனா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் என ஜீவா தன் முழு திட்டத்தையும் அவனிடம் விளக்கினான். அப்படியா, என்ன சொல்றீங்க என ஜீவாவின் திட்டத்தை கேட்ட மோகன் அதிர்ந்தான். மாஸ்டர், இது வேலை செய்யுமா என தயங்கிக் கொண்டு கேட்டான் மோகன். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், அத நான் பாத்துக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் நீ செய் என ஜீவா மோகனை போகச் சொல்லி சைகை செய்தான்.
சிறிது யோசனைக்குப் பின் சரிதான் என மோகன் தலையசைத்தான். மாஸ்டரின் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று அவனுக்குத் தெரியும். அதனால் கேள்விகள் எதுவும் கேட்காமல் மாஸ்டரின் திட்டத்தை அமல்படுத்த அவன் வெளியே சென்றான். பின் சிறிது நேரம் கழித்து அவன் திரும்பி வந்தான். ஜீவா என்ன சொன்னானோ அதே ஏற்பாட்டை கச்சிதமாக செய்திருந்தான் மோகன். யாராவது வந்தா வாசல்லையே நிறுத்துங்க என சொல்லிக்கொண்டே பங்களாவை விட்டு வெளியே சென்றான் ஜீவா. வாயிலுக்கு வெளியே அமர்ந்திருந்த ராஜேஷ் குரானாவை ஒரு பார்வை கூட பார்க்காமல் முன்னால் சென்றான் ஜீவா. குகன் தலையை உயர்த்திப் பார்த்தான். ஆனால் மாஸ்டர் அவனை துளி கூட பார்க்க விரும்பாதது போல் நடப்பதைப் பார்த்தான் குகன். அவன் பதட்டத்துடன் அப்பா என்று மெல்ல கத்தினான். அப்பா, மாஸ்டர் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நாம இங்க முட்டி போட்டு உட்கார்ந்து என்ன யூஸ், வாங்க போயிட்டு அப்புறம் வரலாம் என்றான். இல்ல குகன், என்னால முடியாது. நான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அதே தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன். மாஸ்டர் என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இப்படித்தான் இருப்பேன். இல்லனா இந்த நோயோட தான் நான் காலம் ஃபுல்லா வாழணும் என்று கூறினார் ராஜேஷ். என்ன இவரு ரொம்ப ஓவரா போறாரே என நினைத்து குகன் இப்போது மேலும் மன உளைச்சலுக்கு ஆளானான். ராஜேஷ் குரானா இப்படி ரோட்டில் அமர்ந்திருப்பதை பார்த்து மக்கள் என்ன சொல்வார்கள் என யோசித்தான் குகன். இந்த நேரத்தில் பங்களாவிற்குள் இருந்த தோட்டத்திலிருந்து சில குரல்கள் ஒலிக்கத் தொடங்கியது. உனக்கு விஷயம் தெரியுமா? நவாப் சிராஜ் அவரோட மனைவிய காப்பாத்த ஒரு ராத்திரி ஃபுல்லா நின்னது மட்டும் இல்லாம 10 லட்சம் ரூபா பணம் வேற கொடுத்திருக்காரு. அவரு உண்மையாலும் பெரிய பணக்காரர்னு நிரூபிச்சிட்டாரு. அப்படியா? என்ன சொல்ற நீ என பங்களா காவலாளிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு நின்றனர். மாஸ்டர் பங்களாவிற்குள் இருக்கும் வரை அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பதை கடைபிடித்து அமைதியாக நின்றார்கள். ஆனால் இப்போது மாஸ்டர் சென்றபின் அவர்கள் அரட்டையடிக்கத் தொடங்கினார்கள். தங்களுக்குள் கிசுகிசுத்தனர். 10 லட்சமா? உண்மையா? அவ்வளோ காசா என அதிர்ச்சியாக இன்னொரு காவலாளி கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அவனால் அதை நம்ப முடியவில்லை. இது கண்டிப்பா உண்மைதான். நான் அதை என் கண்ணால பார்த்தேன். நவாபின் மனைவியை காப்பாற்றுவதற்காக மாஸ்டர் அந்த பணத்தை எடுத்தார். நவாப் அதை விரும்பவில்லை. மாஸ்டர் தனது மனைவியை குணப்படுத்தியதன் மூலம் அவருக்கு ஒரு உதவி செய்ததாக உணர்ந்து மேலும் அந்த பணத்தை அவர் மரியாதைக்காக எடுத்துக்கொண்டார் என்றார் முதல் காவலர். இரண்டாவது காவலாளியும் தலையசைத்துச் சொன்னார். ஓ, ஆமா, நவாப் சிராஜ் இரவு முழுவதும் பங்களாவுக்கு வெளியே காத்திருந்தது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல மாஸ்டர் அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் மோகன் கிட்ட சமாதானப்படுத்த பணம் கொடுத்து கெஞ்சினாரு. அப்புறம்தான் மோகன்பாய் உதவியால மாஸ்டர் கிட்ட நவாப் பேச முடிஞ்சது. மோகன்பாய் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நவாப் இந்த ஜென்மத்துல மாஸ்டரை பார்த்திருக்க முடியாது. ஆனா பணம் இல்லாம மோகன்பாய் கிட்ட பேச முடியாது என இருவரும் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கும் சாலைக்கும் இடையே ஒரு சிறிய கேட் மட்டுமே இருந்தது. குகனின் நிலை மிக அதிகமாக இல்லாததால் அவர்களது வார்த்தைகளை அவனால் கேட்க முடியவில்லை. ஆனால் ராஜேஷின் பலம் இப்போது குறைவாக இருக்கலாம். ஆனால் அவரது நிலை ஒரு காலத்தில் 6வது நிலையில் இருந்தது. அதனாலேயே அவர்களுடைய வார்த்தைகளை அவரால் தெளிவாக கேட்க முடிந்தது. குகன், எழுந்திரு. நீ எனக்கு ஒரு உதவி செய். உடனே நம்ம வீட்டுக்கு திரும்பி போய் நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை இங்க எடுத்துக்கிட்டு வா என குகனிடம் பரபரப்பாக கூறினார் ராஜேஷ். ராஜேஷ் பிரபலமான குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர் ஒரு வணிகர் அல்ல. அவருக்கு விவாதம், சண்டை, உலகியல் பற்றி மட்டுமே தெரியும். பரிசு கொடுத்தும் லஞ்சம் கொடுத்தும் வேலையை எப்படிச் செய்வது என்று தெரியாது. மாஸ்டரிடம் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று கூட அவருக்கு தோணவில்லை. ஆனால் இப்போது அந்த 2 காவலர்களின் வார்த்தைகளை கேட்டபின் இதுபோன்ற விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இப்போது மீண்டும் பங்களாவின் வாயிலில் காவலர்கள் குரல் ஒலித்தது. நீ சொல்றது சரிதான். ஆனா முதுகலை ஆசிரியர் யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய பட்லர் லஞ்சம் வாங்குவாங்க இல்லையா? ஏன்னா பங்களா செலவு, வேலையாட்கள், சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் பணம் செலவாகும். மாஸ்டர் ஆலோசனை முடிஞ்சதும் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இப்ப வந்த ராஜேஷ் குரானா வெறுங்கையோட உள்ள போனாரு. அதனால தான் மோகன் அவருக்கு உதவி பண்ணலேன்னு நினைக்கிறேன்
எப்படி அவர் பரிசு எதுவும் கொடுக்க மாட்டாரு, அப்புறம் எதுக்கு நாம ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு மோகன் என காவலர்கள் பேசிக் கொண்டிருந்ததை ராஜேஷ் கேட்டார். குகனுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அவன் தந்தையின் மனம் என்ன நினைக்கிறது என்றும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தந்தையின் கட்டளையை கேட்ட அவன் உடனே எழுந்து நின்றான். முதல் காவலர் சொன்னார், மோகன்பாய் லஞ்சம் வாங்கினதுக்கு மாஸ்டர் கண்டிச்சதா கேள்விப்பட்டேன். ஒருவேளை நவாப் சிராஜும் மாஸ்டரை சந்தேகப்பட்டு அவரை கோபப்படுத்தியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாஸ்டர் டீச்சர் உண்மையா பெரிய ஆள், அவரை சந்தேகப்பட யாருக்கும் உரிமை இல்லை. சரி, அப்படின்னா போயும் ஒரு சில லட்சம் ரூபாய்க்கு பட்லர் அவரை அவமானப்படுத்துறவங்கள உள்ள அனுப்பிட்டே இருந்தா எதிர்காலத்துல அவரது நற்பெயர் என்னவாகும்? அதான் மாஸ்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இனி இந்த மாதிரி லட்சம் ரூபா கேட்டு என் மதிப்பை குறைக்க வேணாம். அவங்க அவமானப்படுத்துற அளவுக்கு பணம் கொடுத்தா மட்டும் உள்ள விட சொல்லிட்டாரு. உண்மையா 1 லட்சம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பெரிய தொகைதான். ஆனா மாஸ்டருக்கு இந்த பணம் மன்னிப்பு கேட்க கூட போதாது என காவலர்கள் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தனர். சரியாக பங்களாவின் முன்புறம் செல்லும்போது காவலர்கள் இதை பற்றி பேசுவதை ராஜேஷ் கேட்டார். அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்றுதான் நினைத்தார். ஆனால் இப்போது அது உண்மை என ராஜேஷிற்கு புரிந்தது. மாஸ்டர் கேட்காமல் அவருக்கு கொடுக்க வேண்டும் என ராஜேஷ் புரிந்து கொண்டார். எபிசோட் 115. தந்தையின் கட்டளையை மதித்து குகன் எழுந்து கிளம்பும்போது, ஒரு நிமிஷம் இரு என குகன் செல்வதற்கு முன் அவன் தந்தை அவனை மீண்டும் நிறுத்தினார். அப்படியே நான் வாங்கி வச்சிருக்கிற அந்த விலையுயர்ந்த மாத்திரை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா என்றார் ராஜேஷ். அப்பா, என்ன சொல்றீங்க என குகன் மீண்டும் அதிர்ச்சியானான். அவன் தந்தைக்கு என்ன நடந்தது, அவர் ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என நினைத்து குகன் அதிர்ச்சியானான். எல்லோரும் பணத்தை பெறுவது பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பணம் கொடுப்பது சரி, இப்போது விலையுயர்ந்த மாத்திரையெல்லாம் எதற்கு கேட்கிறார் என்ற கேள்வி குகனை மேலும் குழப்பியது. இப்போது பங்களா வாயிலின் மறுபக்கத்தில் முதல் காவலர் மீண்டும் பேசினார். நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் கூட இத பத்தி மோகன் பாய் கிட்ட கேட்டேன். நவாப் அலி முதல்ல 1 லட்சம் ரூபா கொடுத்தப்போ மாஸ்டர் அவரை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கலையாம். இருந்தாலும் நவாப் மனைவி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்ததுனாலதான் மனிதாபிமானத்துல ஹெல்ப் பண்ணிருக்காரு நம்ம மாஸ்டர். இல்லனா 1 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் மாஸ்டர் நேரத்தை ஒதுக்கி யாராலையும் பண்ண முடியாததை பண்ணுவாரா? காவலர் வார்த்தைகள் இப்போது காதில் விழ ராஜேஷ் பயத்துடன் நடுங்கத் தொடங்கினார். ஆனால் இன்னும் அவர் குகனுக்கு மற்றொரு உத்தரவை வழங்குவதற்கான தைரியத்தை வரவழைத்து, குகன், நீ என் வாளையை எடுத்துக்கோ, அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு சொந்தமா இருக்கிற நிறுவனத்தையும் அவங்க கிட்டேயே கொடுத்துட்டு எவ்வளோ பணம் வருமோ அதையும் வாங்கிக்கிட்டு சீக்கிரமா வா என்றார் ராஜேஷ். அப்பா! குகன் மேலும் அதிர்ச்சி அடைந்தான். அவன் விழி பிதுங்கியது. குரானா குடும்பத்தின் தலைவராக மாறுவதற்கான அதிகார போராட்டத்தில் அவனது தந்தையின் மிகப்பெரிய ஆயுதம்தான் இவை அனைத்தும். அவர் அனைத்தையும் வெற்றால் எதிர்காலத்தில் அவர் என்ன செய்வார்? இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என திகைத்து நின்று கொண்டிருந்த குகனை பார்த்து, சீக்கிரம் போ என ராஜேஷ் அவனை அவசரப்படுத்தினார். குகன் தனது தந்தையை பார்த்தான். அவனது தந்தையின் முகம் முற்றிலும் தீவிரமாக இருந்தது. அவரை பார்த்த குகனுக்கு அவர் வார்த்தையை மறுக்க தைரியம் வரவில்லை. அதனால் அவன் அமைதியாக அங்கிருந்து வெளியேறத் தொடங்கினான். 2வது காவலர் முதல் காவலரை கண்டித்தார். ராஜேஷ் குரானாவால உயர்மட்ட சண்டை வழக்கத்தை செய்ய முடிஞ்சது. அதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் பெரிய ஆள்னு தெளிவா தெரிஞ்சது. ஆனா அவரோட மனசு அந்த அளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் அவர் ஒரு மாஸ்டரையே சந்தேகப்பட்டிருக்காரு. அவருக்கு பணத்தோட எந்த தொடர்பும் இல்லதான். இருந்தாலும் அவர் மாஸ்டரை பார்க்க வர மரியாதைக்கு ஒரு நாணயத்தை கூட பரிசா கொண்டு வரலையே. அது மட்டும் இல்லாம அவர் மாஸ்டரையே சந்தேகப்பட்டு பேசினாரு. எந்த ஒரு பரிசையும் கொடுக்காம மாஸ்டர் ஆலோசனையை கேட்க முடியும்னு அவர் எப்படி நம்பினார்னு தெரியல. இது கூட தெரியாம எப்படி அவர் குரானா குடும்பத்தோட அடுத்த தலைவர் ஆவாரு? இந்த முறை காவலரின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. குகன் நடக்க ஆரம்பித்த போது ராஜேஷ் மீண்டும் அழைத்தார். குகன், அப்படியே உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் உங்க அம்மா சேர்த்து வச்சிருக்கிற பணத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துரு என்றார். என்னது? வெளியேறும்போது குகன் தடுமாறினான்.
இப்போது அவன் கண்கள் அழுவது போல் ஆனது. அவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு மேல் அவனது தந்தை விசித்திரமான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார். அவனது தந்தையின் மூளை ஏதோ கலங்கிவிட்டது போல் குகனுக்குத் தோன்றியது. பங்களா வாயிலில் 2 காவலர்களும் எதையெல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களோ அதை மோகனிடம் சொல்லி நாடகத்தை அரங்கேற்றியது ஜீவாதான். இந்த வழியில் பணத்தை கொடுக்க மக்களுக்கு ஜீவா நினைவூட்ட வேண்டியதில்லை. மேலும் அவர்கள் வரும்போதே கையோடு பரிசுக்கு பணத்தை கொண்டு வருவார்கள் என ஜீவா ஒரு திட்டம் போட்டு இப்படி காவலர்களை பேசச் சொன்னான். இப்போது மாஸ்டர் பணம் கேட்டதாக யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் 2 காவலர்கள் மட்டுமே இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அதற்கும் மாஸ்டருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பணத்திற்காக பேராசை கொண்டதற்காக மாஸ்டர் டீச்சரை யாராலும் குறை சொல்ல முடியாது. மாஸ்டர் டீச்சருக்கு மாஸ்டர் மைண்ட் தான் இருக்கும். இப்படியெல்லாம் யோசிக்க யாரால முடியும் என மோகன் நினைத்தான். முன்னதாக மாஸ்டர் இந்த திட்டத்தை மோகனிடம் சொன்னபோது அவனும் இப்படி நினைத்து ஆச்சரியப்பட்டான். ஆரம்பத்திலிருந்தே எல்லோரும் அவரது ஆலோசனைக்காக மாஸ்டருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு நபர் எவ்வளவு பணம் கொடுப்பார் என்று சொல்வது கடினம். ஆனால் இந்த 2 காவலர்களும் பேசுவதைக் கேட்டபின் யாரும் பெரிய தொகை கொடுக்க முன் வருவார்கள். ஜீவா தனது மாஸ்டர் இமேஜ் பாதிக்காத வகையில் பணத்தை சேகரிக்க ஒரு வழியை கண்டுபிடித்தான். கைகளை அழுக்காக்காமல் சேற்றை எடுப்பது போல் மற்றவர்களை ஏமாற்ற ஒரு திட்டத்தை ஜீவா யோசனை செய்து அரங்கேற்றினான். அவனது சிந்தனை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. முன்னதாக எல்லோரையும் போலவே மாஸ்டருக்கும் பணத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ஜீவா நினைத்தான். ஆனால் இப்போது அவன் மாஸ்டர் ஆசிரியர்களும் மனிதர்கள் என்பதை புரிந்து கொண்டான். மேலும் அவர்கள் தங்கள் உருவத்தையும் பராமரிப்பையும் பராமரிக்க பணம் செலவழிக்க வேண்டி இருந்தது. இந்த நேரத்தில் பங்களாவிலிருந்து வெளியே வந்து ஜீவா வெறிச்சோடிய பாதையில் நுழைந்தான். பின் சுற்றி பார்த்துவிட்டு அவன் தனது போலி முகத்தை சரி செய்தான். நாள் முழுவதும் போலியான மாறு வேடத்தை பராமரிப்பது மிகவும் கடினமான பணியாக ஜீவாவுக்கு இருந்தது. இதனால் ஜீவா மிகவும் சோர்வாக இருந்தான். 2 துடிப்பு மாத்திரை, உடல் ஊட்டச்சத்து மருந்து ஏற்கனவே வேதியியலாளர் குழுவில் தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தது. ரிஷி மற்றும் மோனாவின் மருந்துகளை முதலில் வாங்க வேண்டும் என ஜீவா முடிவு செய்தான். மாஸ்டர் ஆசிரியராக நடிப்பதற்கான அவன் முக்கிய காரணம் பணம் சம்பாதிப்பதாகும். இப்போது மேகாவின் மருந்து மற்றும் ஒரு பாட்டில் காண்டாமிருக ரத்தத்தை வாங்க ஜீவாவிடம் போதுமான பணம் இல்லை. ஆனால் இந்த 2 மருந்துகளையும் இந்த பணத்தில் எளிதாக வாங்க முடியும் என்பதால் ஜீவா இதை வாங்க முடிவு செய்தான். வேதியியலாளர் குழுவிற்கு வந்தபோது இந்த 2 விஷயங்களும் தயாராக உள்ளன என்பதை ஜீவா அறிந்திருந்தான். மீதமுள்ள 2 விஷயங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட குழு தலைவரும் விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தார். விரைவில் தலைமையகம் மீதமுள்ள 2 மருந்துகளையும் வேறு சில கிளையிலிருந்து அனுப்ப அவர் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தார். உலகின் அனைத்து முக்கிய நாடுகளிலும் வேதியியலாளர் குழுக்கள் இருந்தன. இதுபோன்ற சில மருந்துகள் மற்றும் பொக்கிஷங்கள் அங்கே இருந்தன. அவை இந்த நாட்டில் கிடைக்கவில்லை என்றால் அந்த மருந்துகள் மற்ற நாடுகளிலும் கிடைக்காது என்று அர்த்தமல்ல. தலைமையகத்திற்கு ஒரு விண்ணப்பத்தை அனுப்பினால் போதும். அந்த மக்கள் கேட்ட மருந்தை அருகிலுள்ள நாடுகளிலிருந்து அனுப்ப முடியும். இந்த வழியில் விநியோகமும் விரைவாக செய்யப்பட்டது. ஆனாலும் தலைமையகம் மிகவும் தொலைவில் இல்லை. அதனால் 10 நாட்கள் ஆவதற்கு முன்பே மருந்து வேதியியல் குழுவை வந்தடைந்திருந்தது. ஜீவா 1,00,000 ரூபாய் கொடுத்து 2 மருந்துகளை வாங்கிக் கொண்டான். அந்த 2 மருந்துகளையும் தனது சேமிப்பு வளையத்தில் கவனமாக வைத்தபின் ஜீவா நேராக பார்த்து, அப்புறம் நவீன் சார், நுரையீரல் மருந்து உங்ககிட்ட இருக்கா? எனக்கு அது கொஞ்சம் தேவைப்படுது, கிடைக்குமா என்றான். போர் நிலை 1 உள்ள மாணவர்களுக்கு நுரையீரல் மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மோனா மற்றும் பிற மாணவர்களும் இந்த மாத்திரையை சாப்பிட்டால் அவர்களின் பயிற்சி வேகம் அதிகரிக்கும். நவீன் புன்னகைத்து, நான் இந்த மாத்திரைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் செஞ்சேன். உன் நல்ல நேரம் என்கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, கவலைப்படாத, நான் உனக்கு தரேன் என சொல்லிக்கொண்டு அவர் 2 பாட்டில்களை ஜீவாவிடம் ஒப்படைத்தார். ஜீவா பாட்டிலுக்குள் பார்த்தான். 2 பாட்டில்களுக்குள்ளும் உள்ளே பல டசன் மாத்திரைகள் இருந்தன.
நியமிக்கப்பட்ட வேதியர் நவீன் அவனுக்கு அந்த பாட்டில்களை பரிசாக கொடுத்தார் என்பதை ஜீவா புரிந்து கொண்டான். எனவே அதை அவன் மறுப்பது சரியாக இருக்காது என்பதால் தலையசைத்து 2 பாட்டில்களையும் இலவசமாக வாங்கிக் கொண்டான். இந்த மருந்து மிக உயர்ந்த மட்டத்தில் இல்லை என்றாலும் அது ஒரு தரம் 1 புல்லட் நிலையில்தான் இருந்தது. ஒவ்வொரு புல்லட்டும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு விற்கப்பட்டது. ஆயினும் கூட நியமிக்கப்பட்ட குழு தலைவர் நவீன் அவனுக்கு தயக்கமின்றி பல மாத்திரைகளை வழங்கினார். ஜீவாவுக்கு பதிலாக வேறு ஏதேனும் வேதியியலாளர் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அவர் ஒருபோதும் இத்தகைய விலையுயர்ந்த மாத்திரைகளை அவருக்கு பரிசாக வழங்கியிருக்க மாட்டார். ஆனால் ஜீவா எல்லாவற்றிற்கும் மேலாக நவீன் மனதில் இடம் பிடித்திருந்தான். ஜீவாவைத் தவிர வேதியியலாளர் நுட்ப விவாதத்தை யார் வென்றிருக்க முடியும்? நுட்பம் மட்டுமல்ல, மூலிகைகள் மற்றும் மாத்திரைகளின் தரத்தை அடையாளம் காண்பதிலும் அவன் திறமையாக இருந்தான். அவன் மிக வேகமாக இருந்தான். பெரிய வேதியியலாளர்களை சுலபமாக தோற்கடித்தான். சில ஆண்டுகளில் ஜீவா தனது திறமையை வைத்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பை மேற்கொள்வான் என்று நவீனுக்கு தெரியும். இப்போது அத்தகைய நபரை நண்பராக மாற்ற அவர் பரிசாக ஏதாவது கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்றை பெறுவதற்கு இன்று சில முதலீடு செய்யப்பட வேண்டியது அவசியம் என நவீன் அறிந்திருந்தார். நுரையீரலுக்கான மருந்தை வாங்கிய பின் ஜீவா திடீரென எதையோ யோசித்து, நவீன் சார், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். பேரலின் ரகசிய கையேடு பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா அது எங்க கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என ஜீவா கேட்டான். உண்மையில் ஜீவா கையில் வைத்திருந்தது மோனாவிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கான மருந்தாக இருந்தது. ரிஷியை பொறுத்தவரை நரம்புகளை குணப்படுத்த ஜீவாவிடம் ஒரு மாத்திரை இருந்தது. இங்கு உணர்திறன் வாய்ந்த உடல் மாத்திரைகள் மற்றும் காண்டாமிருக ரத்தம் இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த மருந்துகள் வந்தால் மேகா மற்றும் மாதேஷ் இருவரும் உட்கொள்ளும் போது அவர்களின் சிறப்பு அம்சங்களும் செயல்பட ஆரம்பிக்கும். அதன்பின் அவன் 4 மாணவர்களின் பயிற்சியும் மட்டமும் வேகமாக அதிகரிக்கும். இப்போது ஜீவாவின் 5 மாணவர்களில் ஜெய் மட்டுமே எஞ்சியிருந்தான். அவனைப் பற்றி யோசிக்கும்போது ஜீவாவுக்கு எந்த வழியும் கிடைக்கவில்லை. ஜெய் ஈட்டி வீசுவதில் நிபுணனாக இருந்தான். ஆனால் அந்த சாரதி வலிமையான மாணவரை வைத்து அவனுடன் சண்டையிடத் தேர்ந்தெடுத்தான். அந்த மாணவன் ஜெய்யை விட சிறந்தவன். ஜெய்க்கு ஒரு சக்தி வாய்ந்த நடவடிக்கை கிடைக்கவில்லை என்றால் அவன் மட்டுமே ஜீவாவின் 5 மாணவர்களில் பலவீனமாக இருப்பான். ஆசிரியரின் சேகரிப்பில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் நவீன் காட்டினார். ஆனால் அங்கு அவனுக்கு வேறு நுட்ப புத்தகங்கள் மட்டுமே கிடைத்தன. இதுபோன்ற ஜாவலின் விஷயத்திற்கு புத்தகங்கள் இங்கு அதிகம் கிடைக்கவில்லை. அதனால்தான் ராஜு சார் பள்ளியில் மிகவும் பிரபலமானவராக இருந்தார். ஜாவலின் ஓட பயன்படுத்திய பெரும்பாலான மாணவர்கள் அந்த பள்ளியில் அவர் பெயரில் மட்டுமே அனுமதி பெற்றனர். ஆனால் ராஜு தனது மாணவர் அதுலை சாரதிக்கு பரிசளித்திருந்தார். இதிலிருந்து அவர்களின் நட்பு ஆழமாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால்தான் ஜீவா ராஜு சாரிடம் இந்த ஈட்டி சம்பந்தமான விஷயத்தை பற்றி கேட்க முடியவில்லை. பிரச்சனை என்னவென்றால் ஜீவாவுக்கு ஈட்டியை பற்றி எதுவும் தெரியாது. அதனால்தான் அவனுக்கு பிறரிடம் கேட்பதைத் தவிர வேறு வழியில்லை. இதை நினைத்து நகரத்தில் உள்ள அத்தகைய கடையின் முகவரியை நவீனிடம் கேட்டான். அங்கு அவன் ஈட்டியை பற்றிய ஒரு புத்தகத்தை பெற முடியும் என நினைத்தான் ஜீவா. பேரலின் ரகசிய கையேடு. ஈட்டியை எப்படி பயன்படுத்தணும்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா என கேட்டு நவீன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அதனால் அவர் ஆச்சரியமாக கேட்டார். வேதியியலாளர்களுக்கு சமூகத்தில் நிறைய மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் இவன் ஏன் மருந்துகளை தயாரிப்பதற்கு பதிலாக ஈட்டி வீசுவதை கற்றுக்கொள்ள விரும்புகிறான் என நவீனுக்கு புரியவில்லை. ஆம் என ஜீவா வேகமாக தலையை ஆட்டினான். இப்ப இருக்கிற ஃபைட்டர்ஸ் நிறைய பேரு வாளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஈட்டி பயன்படுத்துறவங்க ரொம்ப குறைவாதான் இருக்காங்க. ஈட்டி பயன்படுத்துறதுல ஒரு சிலர் மட்டும் மாஸ்டராக இதுதான் காரணம். ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த ஒரு சிலர்ல எனக்கு ஒரு ஈட்டி நிபுணரை தெரியும். அவர் குடும்பம் பல 100 வருஷமா இதுலதான் இருக்காங்க. அவர் சின்ன வயசுல இருந்தே இந்த ஜாவலின் பயன்படுத்துறாரு. அவரோட திறமை ரொம்ப பவர்ஃபுல். அந்த மனிதர் அவரோட ஜாவலின் நுட்பத்துக்கு பிரபலமானவர்.
அவர மாதிரி ஒரு ஜாவலின் நிபுணர் இந்த முழு நகரத்திலும் தேடினாலும் கிடைக்காது என நவீன் தாடியை சொரிந்து கொண்டு கூறினார். இதைக் கேட்டு ஜீவா இதயம் மகிழ்ச்சியாக மாறியது. உண்மையாவா சொல்றீங்க? என்ன அவர்கிட்ட அறிமுகப்படுத்த முடியுமா சார்? அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் நான் தெரிஞ்சுக்கிறேன் என ஜீவா ஆர்வமாக கேட்டான். அவர் எப்பவும் அவரோட வீட்லயே தான் இருக்காரு. அவர் வெளி ஆளுகளை பார்க்கறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். யாருக்கும் இப்ப அவரு ஈட்டி எறியறத பத்தி சொல்லித் தரது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால அவர் உனக்கு சொல்லிக் கொடுக்க ஓகே சொல்லுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என நவீன் கூறினார். அதை கேட்டபின் நவீன் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை ஜீவா புரிந்து கொண்டான். அதனால் ஜீவா வேகமாக தலையை அசைத்தான். நவீனுக்கு தேவையான ஏதோ அல்லது பிற மருந்துகளை தயாரிப்பது தொடர்பான விஷயத்தில் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் இந்த உதவிக்கு கைமாறு செய்ய முடியும் என ஜீவா மனதில் ஓடியது. ஏனென்றால் இங்கு நவீன் எதிர்பார்ப்பதும் இதுதான். பின் ஜீவா நவீனை பார்த்து, சார், என்னை இப்பவே அவருக்கு அறிமுகப்படுத்த முடியுமா எனக் கேட்டான். நவீன் ஜீவா தலையசைப்பதன் அர்த்தத்தை எளிதாக புரிந்து கொண்டார். கண்டிப்பாக ஜீவா இந்த உதவிக்கு கைமாறு செய்வான் என நம்பினார். அதனால் நவீனும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஜீவாவை பார்த்து சிரித்துக்கொண்டு, இதுல என்ன இருக்கு, இப்பவே போலாம். என்னால முடிஞ்ச உதவிய உனக்கு செய்கிறேன். நீயும் எனக்கு தேவைப்படும்போது உன்னால முடிஞ்ச உதவிய பண்ணு என கூறிக்கொண்டு நவீன் முன்னால் நடக்க ஜீவா அவரை பின்தொடர்ந்து நடந்தான்.